மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி நமக்கு வந்ததுன்னா முதல்ல என்ன ஆரம்பிச்சாரு, எந்த விஷயம் வந்ததோ உட்கார்ந்துருக்கோம், சட்டுன்னு ஒரு சத்தம் வந்தா இருங்க கவனம், வேகமா சத்தம் வந்தா இருதே திக்கு திக்கு திக்குன்னு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இருக்கா? வேகமா சத்தம் போட்டா ஹார்ட் ஃபெயிலியர். அதே மாதிரி நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நாசியில சட்டுன்னு ஒரு சுகமான வாசனையோ இல்ல மோசமான நாட்டத்தையோ நீங்க என்டர் பண்ணணும்னா, நாசில என்டர் பண்ணணும்னா உங்க ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன ஆகும்? கண்ணு மூடும். கேட்டுருக்கீங்களா? என்ன வாந்தி ஒரு சொல்ல கவுண்டர் மாதிரி வரும், கண்ணு மூடிப்போம். ஒரு வாசனை, ரொம்ப அழகான வாசனை, கண்ணு மூடுத்தோம் சொல்லிட்டு அது அந்த வாசனை மோந்துட்டாரோ சட்டுன்னு என்ன. ரெண்டாவது நாத்தம் பிடிச்சது சட்டுன்னு வந்த உடனே உங்க ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வாசனைனா அங்கேயே நல்லா உட்காந்துட்டு மூச்சு நல்லா இழுத்து விடுவோம், நல்லா திருப்பி சுவாசம். கெட்ட வாசனைனா ஓடிடுவோம். ஒண்ணு வாங்கி முன்னதை வந்து சுவாசிக்க போட்ட மூக்கு கிடைக்கும், இல்லை மூக்க பிடிச்சிடும், மூக்க பிடிச்சிடும். கெட்ட வாசனை ஒரு வாசனையை நீங்க நுகர்ந்தவுடன் உங்க ரியாக்ஷன் அதான் கொஞ்சம், அதாவது நல்ல வாசனைனா இன்னும் கொஞ்சம் இழுப்போம், அந்த எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அப்படின்ற மாதிரி வரும் அந்த ரியாக்ஷன். கெட்ட வாசனை அந்த மாதிரி வரும், அதே ஆப்போசிட்ல வரும் மூக்குல. புலன்கள் எங்கே வேலை செய்து கவனத்தை. இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், சத்தம் ஹெவியா வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஒரு மனுஷனுக்கு சத்தம் திடீர்னு ஒரு சத்தம் வந்த உடனே அவனுடைய ரியாக்ஷன் ஹார்ட். ஆனா இது ஹார்ட் அடிக்கிறது உறுப்பு, புலன்கள் மற்ற புலன்களுக்கு மூச்சு வாங்க போறது. சத்தம் வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஆகுது கண்ணு மூடும். ஹெவியா சத்தம் வந்த உடனே கண்ணு மூடும். ஆனா அதே வாசனை முகந்த உடனே கண்ணு திறக்கும். நீங்க நல்ல வாசனை உடனே லைட் ஆன் ஆகும், பல்பு ஆப்போசிட். இங்க தாக்கின உடனே இது ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகும். இது தாக்கின உடனே விரிஞ்சு அது. இப்ப சொல்றது சரியா? சட்ட சத்தம் வரணும், என்ன கண்ணு ஆட்டோமேட்டிக்கா சத்தம் அதிகமாகும்னா கண்ணு திராவண சத்தம்னா முதல்ல பண்ணுவாங்க, கண்ணு முடியும். அதே மாதிரி ஒரு வாசனை வந்தவங்க கண்ணு முதல்ல இன்னும் நெருங்காகும். அடுத்து நாக்கு ரியாக்ட் பண்ணும். வாசனை உள்ள போன நாக்கு ரியாக்ட் பண்ணும். நல்ல பொருளா இருந்தா நாக்குல எச்சில் வரும். அடுத்த ரியாக்ஷன் அது இந்த ரியாக்ஷன் நல்லதுக்கு. இது சப்போஸ் அந்த வாசனை இல்லைன்னா அடுத்து இந்த ரியாக்ஷன் உள்ள போன உடனே அர்த்தம் என்னன்னா உங்களுக்கு நாசி எப்படி வேலை செய்து பார்த்துக்கணும். ஏற்கனவே உங்களுக்கு போட்டிருக்கும் போது சொல்லியிருக்கேன், வரும்பொழுது இந்த கண் என்ன நாசி வேலை செஞ்ச இப்ப எடுத்துருக்கீங்கன்னு வைங்க, இந்த கண் வந்து காதுல என்டர் பண்ண சத்தம் இது பிளிங்காகும், ஷார்ட் ஆகும். இங்க இருந்து என்டர் பண்ண உடனே இது என்ஹான்ஸ் ஆகும். அடுத்த ரியாக்ஷன் இங்க சரியா? நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நாசியிலிருந்து ஒரு சின்ன அமௌண்ட் தான் இங்க போகும்.
மூளைக்கு. நாசியிலிருந்து சின்ன ஓட்டம் மூளைக்கு போகும். பாக்கியில எங்க போகும்? இது என்டர் பண்றது நேரா நுரையீரலுக்கு வந்துடும். இருந்து என்டர் பண்றது இது இங்க இருக்கக்கூடிய இந்த சென்ஸ்ல இருந்து மூளைக்கு லேசா போகும். பாக்கியெல்லாம் உள்ள போயிடும். உள்ள போயிருக்கு. அங்கிருந்து சிக்னல் பின்ன இங்க ஏறணும். எங்க வரணும்? நரம்புகள் மூலமா கார்டு எடுத்து உள்ள வரணும். எது? இந்த பேசிக் சென்ஸுக்கு நல்லா கவனிச்சிருக்கீங்களா? இந்த நாக்கு என்ன இந்த டெஸ்ட் இது ரெண்டு என்ன ஆகும்னா உள்ள போயிட்டு லேசான தகவல் தான் இங்கே போகும். மிச்சம் என்ன ஆட்டோமேட்டிக்கலி உள்ள போயிட்டு ரிட்டர்ன் வரணும். இந்த என்டர் பண்ண உடனே கொடுக்குற சிக்னல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாசி உள்ள போனோட சிக்னல் அடிச்சு அது என்ன பண்ணும்னா சிஸ்டத்தை நேரா டைஜஷன் சிஸ்டத்தை கொண்டு வரும். நாசி பட்ட உடனே எங்க போவோம்? டைஜஷன் ஜீரண சிஸ்டம் இருக்குல்ல, ஜீரண வரும். ஃபர்ஸ்ட் நாசி உள்ள போன உடனே இப்போ நல்ல பசி இருக்கும். பசி எப்போ வருது? வயிற்றுல சாப்பிடக்கூடிய அமௌண்ட் இல்ல, எனர்ஜி இல்ல, எனர்ஜி வேணும். அப்போ சாப்பாடு உள்ள போயிட்டு அரைச்சி அது எடுத்தா தான் எனர்ஜி வரும். அந்த கண்டிஷன் சிம்பிள் தான் என்னது? பசி. சரியா? அப்போ நியாயமா பார்த்தா ஒரு சாப்பாடு உள்ள போயிட்டு செரிச்சு அடுத்து ஜூஸ் எடுத்து அது உடம்புக்கு போகும்போது தான் அந்த பசியோட தன்மை அடங்கணும். அதுக்கு எப்படியுமே எவ்வளோ 1 மணி நேரம் ஆகும். குறைஞ்சது 20 நிமிஷம் ஆகும். மாத்திரை போடுறாங்க, தலைவலிக்கு மாத்திரை போடுறாங்க. ஒரு 10-15 நிமிஷத்துல தலைவலி நின்று போகுது. என்ன சாப்பிடும்போது என்ன பண்றாங்க? இப்போ டெஸ்ட் பண்றாங்க. எம்டி ஸ்டமக்கு சுகர் டெஸ்ட் பண்றாங்க. அது பிறகு சாப்பிட்டு 1 மணி நேரம் கழிச்சு நீங்க பின்னாடி சுகர் எடுங்க சொல்லலாம். அப்போ 1 மணி நேரம் ஆகும். இருக்கிற சாப்பாடு உள்ள போயிட்டு ஜீரணிச்சு ரத்தத்துல கலக்குது. ஆமா, நல்லா யோசிச்சு பாருங்க. சாப்பாட்டுக்காக பசிச்சுட்டு இருக்குது, தட்ட சாப்பாடு போட்டு அந்த வாசனை போன உடனே எடுத்து ஒரு கவனம் வாயில வச்ச உடனே பசி ஆயிடும். இதான் அவனுடைய கிருபை. இதான் அவனுடைய கிருபை. உள்ள இனி சாப்பாடு இறங்கிடும் அப்படின்னு மூளை கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை போன மாத்திரத்தை உள்ள போயிட்டு உட்காந்து அதுக்கேற்ற மாதிரி தான் என்சைம்ஸ் உள்ள சுரக்க ஆரம்பிக்கும். வாயில வச்ச உடனே அது எண்ணெயுடன் இருக்கா, கொழுப்போட இருக்கா, அல்லது அது கரியா, அல்லது வேற என்னங்கிறத இந்த நாக்கு இந்த சுரக்கக்கூடிய இந்த எச்சில் சொன்ன உள்ள இறங்கின உடனே அது பட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா இங்க வேலை செய்ய ஆரம்பிச்சு. கல்லீரல் இருந்து என்ன சுரக்கணுமோ சுரக்க ஆரம்பிச்சு, மண்ணீர் இருந்து என்ன சுரக்கணுமோ சுரக்க ஆரம்பிச்சு. ரெடியாக கட்டணும். அந்த ஸ்டேஜ் வரும்போது கரெக்டா கொடுத்துட்டே இருக்கும். ப்ராசஸ் நடக்க ஆரம்பிச்சோம். இது கெமிக்கல். கெமிக்கல் அப்படிங்கிற வார்த்தை சொல்லும் போது திடமான பொருள். கெமிக்கல் என்பது திடமா கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள், ஸ்தூலம்னு சொல்லுவாங்க, பிசிக்கல். எது கெமிக்கல் விஷயம்? அது எது சம்பந்தப்பட்டதுன்னா 1, 2, 3வது டச். இந்த டச்சுங்கிறது எது சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொன்னா 3. 1 எலக்ட்ரிக்கல், 2 எலக்ட்ரானிக், 3வது என்ன டச்சுன்னு சொல்ற வார்த்தை. ஒரு தொடு உணர்வு அப்படின்னு சொல்றது எது எது சம்பந்தப்பட்டது? என்ன கெமிக்கல் சம்பந்தப்பட்டது. மேக்னெட்டிக் சம்பந்தப்பட்டது. இத்தனை சம்பந்தப்பட்டது எது? தொடு உணர்ச்சி. இது லேசான உணர்ச்சி இல்லை. இதுக்கு மனம் செட் ஆயிடுச்சுன்னு சொன்னா வெளியில போகாது. காரணம் நரம்பு சம்பந்தப்பட்ட அத்தனை நிலைகளுக்கும் வந்துடும். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், கெமிக்கல், மேக்னெட்டிக் 4 வேலை செய்ய ஆரம்பிச்சு. ஒரு உணர்ச்சி 4 வேலை செய்யும். இந்த 4 அட்டை வேலை செய்யும் பொழுது அந்த உணர்ச்சியின் பிடியிலிருந்து மனம் வெளியில கிளம்ப முடியும்.
இது மிருகத்தின் அடிப்படை குணம். மிருகத்தின் அடிப்படை குணம். இப்ப நீங்க எல்லாம் மிருகத்தை பத்தி சொல்லிட்டு வந்தேன். ஒரே மிருகத்தை பத்தி அசிங்கமா சொல்லிட்டு இருந்தோம். இந்த நிதானத்தை பாருங்க. இத சொல்றத மிஸ் பண்ற போறீங்க, தப்பா எடுத்துக்கிட்டு நிதானமா கவனிச்சு பாருங்க. ஒண்ணு இல்ல, நாய் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண் நாய் அட்வான்ஸ் ஆகுது, பெண் நாய் கொலைச்சி விரட்டி கடிக்கிற மாதிரி கத்தி துரத்திக்கிட்டே இருக்கும். ஆனா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு பிறகு அட்வான்ஸ் ஆயிடுச்சுன்னா பேசாம முடியுது. அங்க என்னன்னா அந்த நெருக்கம் நாசி, ஏற்கனவே சொன்னேன், நாசி ஒன்ஸ் ஓபன் பண்ணிருச்சுன்னு சொன்னா அடுத்து நெக்ஸ்ட் தொடு உணர்ச்சியில் இந்த 4 விஷயம்: எலக்ட்ரானிக், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், மேக்னெட்டிக், கெமிக்கல். 4 ஒன்னா சேர்ற இடம் எது? தொடு உணர்ச்சி. அந்த மேக்னெட்டிக் வேவ் தொட்டுருச்சு ஒரு முறை, அந்த ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு சொன்னா அதுக்கு பிறகு மிருகம் விலகல். மனதின் மிக பலகீனமான இடங்கள் தொடு உணர்ச்சி. அதுக்காகத்தான் பாவம் செய்ய முற்பட்டு கடைசி நேரத்தில் திரும்புறவனுக்கு ரொம்ப பெரிய தர்ஜா கொடுக்கப்பட்டது. காரணம் இது எந்த இடத்துல தெரியுமா? இந்த இடத்தில் பாவம் செய்ய நெருங்கிட்ட பிறகும் அதிலிருந்து விடுபட்ட அல்லாஹ்வுடைய அச்சத்தால் வெளில கிளம்பி வருது லேசான ஒரு விஷயம் இல்லை. பார்வையை தாட்டிக்கலாம், திருப்பி பார்வை பார்த்தாலும் இன்னும் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், சத்தத்தை கூட நீங்க அவாய்ட் பண்ணலாம், நாசியை கூட நீங்க பண்ணிக்கலாம். ஆனால் இந்த தொடு உணர்ச்சிங்கிறது அந்த லெவலுக்கு மேல போகும்போது, இப்போ இருக்கிற புலன்களே ஃபாஸ்டஸ்ட் புலன் கண்ணுன்னு சொல்லலாம். மெட்டீரியல் இருக்கக்கூடிய ரொம்ப வேகமானது எது? கண்ணு. இந்த கண்ணுக்கு முதல்ல ஆர்டர் கொடுத்தாலும் பார்வையை தாட்டு, சரியா? ஆனால் தீண்டாதீர்கள் சொல்லிட்டு வரும்போது பெண்ணுக்கு இப்போ ஆண் வந்து இந்த இடத்துல மாட்டிக்குவோம், கண்ணாலே தூண்டப்பட்டுவான். நீ எந்த விதத்தை தானே பார்வை பார்த்தோன்னு ரியாக்ஷன் ஆகும் ஆணுக்கு. அது ஆடா இருந்தாலும் சரி, நாயா இருந்தாலும் சரி, பூனியா இருந்தாலும் சரி, பார்வை பார்த்த மாத்திரத்திலே ஆண் டென்ஷன் ஆகிடும். அவருடைய எண்ணம் ஆக்டிவிட்டிஸ் மாறிடும். பெண் பார்த்த மாத்திரத்திலே. ஆனா பெண் வந்து அவ்வளவு சீக்கிரம் டென்ஷன் ஆகாது. அதுக்கு என்ன? தொடு உணர்ச்சி. இந்த 0 பாயிண்ட் வரணும், அங்கிருந்து நகராது. இப்போ சொல்லுங்க, எங்க ஆணும் பெண்ணும் சமம்? புலன்கள்லயே என்ன, ஒன்னு டாப்ல ஒன்னு 0ல. பெண் பார்வையாளர்லாம் அப்படி ஒண்ணும் கவர முடியாது. பெண் அவ்வளவு சீக்கிரம் வசீகரணம் பண்ண முடியாது. பார்வை பார்த்துட்டு தூளா இருக்குவாங்க. ஆனால் தொடு உணர்ச்சிக்கு வந்தாச்சுன்னு சொன்னா பெண்ணால் எதிர்ப்பு காட்ட முடியாது, வேற வழி இல்லை, தப்பு கிடைக்கும். இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் மிருகம் மாதிரி இதை தெரிஞ்சுக்கிட்டு ஆண்கள் என்ன பண்ணுவோம்னா வலுக்கட்டாம போட்டு சில பெண்களை தொடரதும், என்ன கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறதும், விரட்டி போயிட்டு பிடிக்கிறதும் பக்கா நாய் பண்ணும், மிருகம் பண்ணும். இதை தெரிஞ்சுக்கிட்டோம். பெண்களுக்கு சின்ன வயசுலேயே கரெக்டா சொல்லி கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்றது மிருகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கிளீனா ஒதுக்கி இருக்கிறோம். நாம அந்த பெண் மிருகம் மாறக்கூடாது அப்படிங்கிறது தெளிவா இருப்பாங்க. இப்ப நீங்க பாருங்க, திரும்ப என்ன செய்யறாங்க, ஒரு பெண் பின்னால திரும்ப வெட்டிக்கிட்டு இருந்தா அந்த பெண் கட்சி ஆயிடும், மசிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி இந்த பிக்சர்லாம் காட்டுறது என்ன குணம் அதுன்னு சொல்லி, மிருகத்தின் குணம், பக்காவா நாயின் குணம். ஆக அவன் நாயா இருந்துக்கிட்டு ஒரு பெண்ணை பெண் நாயா மாத்துறாங்க. அந்த அட்வான்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னு சொன்னா வேற வழி இல்லை. அதனால்தான் அந்நிய பெண்களுடன் தனித்து இருக்காது சொன்னதுக்கு காரணம். மூணாவது செய்தான் இருப்பான்னு சொன்னதுக்கு காரணம் அவன் இந்த புலன் என்ன பண்ணுவான், தூண்டி விட்டுருவான். பெண்ணுக்கு புலன் தூண்டப்படுவது வாசனை பேசிக். ஆனால் சரி, பெண் வந்து வாசனை தான் தூண்டப்படுறது அதிகமா. இந்த வாசனை ட்ரிகர் ஆயிடுச்சு. அதற்காகத்தான் பெண்களுக்கு கூந்தல்ல பூ வைக்க சொல்லி கற்றுக் கொடுத்தது.
தப்பான பெண்களுக்கு அவங்க வசியம் பண்றது என்ன? அந்த காலத்துல வந்து அறவா கிடையாது. அப்ப அவங்க வந்து பூக்களை வச்சுக்கிட்டு கூந்தல் வச்சுக்கிறது காரணம் அதுதான். அந்த திங்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ஆண்கிட்ட இருந்து கொடுக்கப்பட்டது. வாசனை மயக்கத்தை உண்டு பண்ணக்கூடியது. வாசனை மயக்கத்தை உண்டு பண்ணக்கூடியது. வாசனை மயக்கத்தை தெளிவாக. அப்போ இந்த வாசனை இதை வச்சுதான் எடுக்கவும் முடியும், கொடுக்கவும் முடியும். இப்போ இறைவன் விஷயம் இது வந்து மிருகத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நாட்டுல நீ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எந்த மதத்தின் எந்த சடங்கை பார்த்தாலும் எது 3 பிளாக் ஆயிருக்கும் பாருங்க. முக்கியமா இருக்கக்கூடிய இந்த 3 பிளாக் ஆயிருக்கும். 1 2 3 பிளாக் ஆயிருக்கும் பாருங்க. கோயில்ல போயிட்டீங்கன்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான்னா இருட்டுல அந்த சிலையை வச்சுட்டு என்ன இருட்டு சிலையை வச்சுட்டு சின்ன வெளிச்சத்தை அந்த சிலையை காட்டும். அப்போ பார்வை இந்த பக்கம் அந்த பக்கம் போகாம பார்வை என்ன ஆகும்? ஃபோக்கஸ் ஆகும். இப்போ நம்ம தொழுகையில என்ன போகிறோம்? இன்னி வச்சகத்து வச்சிக்கியே இல்லதி ஃபதர சமாவாத்தை வந்தாரு ஹனீஃபம். உன்னை நோக்கி நான் ஒருமுகப்படுறேன், கான்சென்ட்ரேட் ஆகிறேன்னு சொல்லுவோம். அது உண்மையிலே நம்ம தொழுகையிலே செய்வது இல்லை. ஆனா அவன் இங்க கொண்டு வரான், அந்த பார்வையை ஃபோக்கஸ் கொண்டு வரான். விளங்குதா? அது சிலை கருப்பா இருக்கும், இருட்டுல தெரியாது. எல்லாத்தையும் இருட்டாக்கிட்டு ஒரே ஒரு சூடத்தை ஏற்றி அந்த வெளிச்சத்துல அதை காட்டும் பொழுது உங்களுக்கு பார்க்கறதுக்கு எந்த பொருளும் இல்லை. பார்வை என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா கான்சென்ட்ரேட் ஃபோக்கஸ் ஆகும். அடுத்து மொன்னு சத்தம் போடுவான், கிணி மணி அடிப்பான், டம அடிப்பான். ஆக அந்த சத்தம் வேற எதுவும் உங்களை மண்டையில எதுவும் ஓட விடாத அளவுக்கு சத்தம் டிஸ்டர்பன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அவன் என்ன சொல்றான் அதுதான் அந்த பக்கம் தான். அப்ப என்ன அவன் அந்த சத்தம், இந்த மணி சத்தத்தை தாண்டி அவன் என்ன சொல்றான் அதை பார்க்கும்போது அந்த சத்தத்துக்கு நீ என்ன ஆவீங்க? ஃபோக்கஸ் ஆகும். 3வது ஆபத்தான விஷயம் வாசனை. என்ன பண்ணுவான்? கற்பூரம் எரிய வைக்கும் போது இருக்கக்கூடிய வாசனை, அங்க இருக்கக்கூடிய தூபங்கள் என்ன சுகந்த வர்க்கங்கள் இருக்கிற வாசனை, பூவில் இருக்கக்கூடிய வாசனை, இந்த வாசனையெல்லாம் உள்ள கொடுத்து மூளையை செயலிழக்க செய்யும். டேஸ்ட் எடுத்துக்கணும். அப்போ வரப்போகும்போது என்ன ஆகும்னா இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் புலன்களை லாக் பண்ணியாச்சு. இந்த மாதிரி லாக் பண்ணி இதுதான் தெய்வம்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணும்போது அதற்கு இந்த மனிதனின் மனம் எஸ்ன்னு பழக்கப்பட்டது. இதற்கு நேர் ஆப்போசிட் விஷயம் தான் தொழுகையில நடக்குது. விளங்கிங்க? இது நேர் ஆப்போசிட் விஷயம் தான் தொழுகையில நடக்குது. தொழுகையில சொல்லும்போது என்ன இருக்கு? பார்வையை நீங்க மூக்கு முனிய நோக்கி வைக்கிறீங்க, அந்த போஸ்டர் திரும்புது. 2வது நெற்றி அழுந்திருக்கு. இது பயத்தை போக்கக்கூடிய பாயிண்ட். இது அழுத்தி பயத்தை போக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய அதே நேரத்தில் யாருடைய பயத்தில் நீங்க புரிஞ்சிட்டு இருக்கீங்க? படைத்தவனின் பயத்தில் இருக்கீங்க. நீங்க என்ன ஓதுறீங்களோ அந்த சத்தம் உங்க காதுகளுக்கு கேட்டு காது பிளாக் ஆகும். இந்த நாசி ஃபோக்கஸ் ஆகுறதுனால வாசனைங்கிறத விட முக்கியமா அங்க இருக்கு சுவாசம் கம்மியாயிட்டு டைட் ஆகும். அப்போ உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் இந்த புலன்களில் இருந்து பிடுங்கப்பட்டு இறைவன்கிற அந்த அச்சம்ங்கிறது ஒரு விஷயத்தின் பக்கம் போகும்போது இருக்கிறதுலே ஹையஸ்ட் கான்சன்ட்ரேஷன் புலன்கள்ல இருந்து விட்டு, இது புலன்களை வச்சுக்கிட்டு பிடிக்கிறது மனசை, இது புலன்களை நீக்கிட்டு மனசை கொண்டு வரும். விளங்குதா? இவன் ஷைத்தான் எப்படி பண்றான்? புலன்களை வச்சுக்கிட்டு மனசை கண்ட்ரோல் கொண்டு வருது. இங்க இது என்ன பண்ணுது? தொழுகை புலன்களை நீக்கிட்டு கான்சன்ட்ரேஷன் கொண்டு வரும். மனதை கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்தத்துக்கு ட்ரை பண்ணும். ஹையஸ்ட் கான்சன்ட்ரேஷன். இதுக்கு பேர் தான் உண்மையான மெடிடேஷன். அப்ப இதை சொல்ல போகும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கூல சொல்லும்போது என்ன சொல்றாங்க?
அல்லாஹும்ம லக ரகஅத்து வ பிக ஆமன்து வ லக அஸ்லம்து خشع لك سمعي وبصري ومخي ودمي وعظمي وعصبي ما استقل به قلبي. அப்ப சொல்லும் பொழுது இங்க முக்கியமா எது பயந்ததுன்னு சொல்றாங்க. முதல்ல எடுத்த உடனே காது, இப்போ பயத்தை கொடுக்கக்கூடிய முதல் பொருள் எது? காது. சத்தம் தான் பயத்தை கொடுக்கும். ஒண்ணு இல்ல, எவ்வளவு பெரிய பேய் படம் கூட இருக்கட்டும், மொத்த கம்ப்யூட்டர் சூப்பர் சவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு பாருங்க, காமெடி மாதிரி தெரியும். பாருங்க, காமெடியா தெரியும். ஒரு ஃபுல்ஃபில்னஸ் இருக்கு. அதே இந்த சவுண்ட் எஃபெக்ட் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்கா அது. அப்போ பயம் எது சம்பந்தப்பட்டது? காது சம்பந்தப்பட்டது. அப்போ அல்லாஹ் ஒரு பிரச்சனை சொல்றான், ஒரே ஒரு எக்காலம்ங்கிறான், ஒரே ஒரு சூதுவே நீங்க அப்படியே செத்து சுண்ணாம்பா போவீங்க, ஒரே ஒரு முறை ஊதப்படும், மீண்டும் எந்திரிச்சு நிற்பீங்க, ஒரு சத்தம். அப்போ அதை ரெனோவேட் பண்றது. ரெண்டாவது விஷயம், சத்தம் என்ன செய்யும்? உருவாக்கும். பொருளை உருவாக்கும். கதவெல்லாம் மூடிட்டு, கண்ணாடி கதவுகளுக்கு எல்லாத்தையும் மூடிட்டு என்ன ஆயிடுச்சு, உள்ள ஒரே ஒரு பட்டாசை வெடிக்கும், கண்ணாடி கதவெல்லாம் உடைஞ்சிடும். கதவெல்லாம் போட்டுட்டு ஜன்னல்லாம் கண்ணாடி கதவு ஜன்னலுங்க எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சுட்டு ஒரே ஒரு சின்ன முளகாட்ட பாசம் வெடிச்சா போதும், கண்ணாடி உடைஞ்சிடும். சத்தம் அந்த காரியத்தை, சத்தம் இருதயத்தை ஸ்டாப் பண்ணுது. சரியா? இப்போ இங்க குர்ஆனுடைய விஷயத்தை எடுத்துட்டு வந்து அல்லாஹ் என்ன சொல்றான், இன்னமா இதா அராத ஷைஅன் ஐ யஃபூல லஹு குன் ஃபயகுன். அவன் ஏதேனும் ஒரு விஷயத்தை பற்றி நாடி விடுவானேயானால் அதற்கு அவன் கூறுவதெல்லாம் குன், உருவாகி என்பதுதான், அது உருவாகிவிடும். குன் அப்படிங்கிறது கட்டளை, அதாவது சவுண்ட். ஆக சவுண்ட்ல தான் பொருள் உருவாகும். இல்லாமல் இருக்கக்கூடிய பொருள் சத்தத்தை கொண்டு உருவாகும். அது இறை கட்டளை. இந்த மாதிரி ஒரு வார்த்தை தான் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சொன்னது, அவன் உருவாகுன்னு சொல்லி. இவங்க உடனே என்ன பண்ணாங்க, அல்லாஹ்வுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, வேற ஒண்ணும் இல்லை, இது கரெக்டா இவங்க யாசினை தெளிவா படிச்சிருந்தாங்க, இந்த வார்த்தை எடுத்து கரெக்டா சொல்லி ஒரு கட்டளை, அவ்வளவுதான், இறை கட்டளை. ஆயிடுச்சு. அப்போ இந்த சத்தம் இருதயத்தை உருக்கும், இருதயம் மனதை உருக்கும். இருதயம் எதுவும் சம்பந்தப்பட்டது? இருதயத்தோட மேல் உரை மனம் சம்பந்தப்பட்டது. இருதய மனம் வயிறு சம்பந்தப்பட்டது. இப்போ வந்து சத்தம் ஜாஸ்தி ஆச்சுன்னா வயிற்று கலக்கும். பார்த்தீங்களா? வாசனையும் சத்தமும் வயிற்று கலக்கு. பார்வை ஒன்னாக, பார்வை ஒன்னாக, வாசனை போனதான் வயிறு கலக்கு. அப்போ மனம் வயிறு சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இது மனம் சம்பந்தப்பட்டது. சொன்னா ஏற்கனவே டேஞ்சரான உறுப்புன்னு இது. ரெண்டாவது மூச்சு. மூச்சு திணறல் வந்தா, மூச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனை வந்ததுன்னா மனம் உட்கார்ந்து. அதுக்காகத்தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய வீட்லையும் சொன்னேன், டாக்டர் போடுன்னு சொல்றேன். பல வீட்டில் பெண்கள் மனநோயாளியா போறதுக்கு முக்கிய காரணம், கிச்சன்ல பெட்ரூம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வென்டிலேஷன் இருக்கு, காற்று இருக்காது. காற்று எவ்வளவுக்கு எவ்வளவு ஃப்ரீயா வாங்குவீங்களோ, அந்த காற்று எவ்வளவு சுவாசம் ஃப்ரீயா இருக்குமோ அந்த அளவுக்கு பிரெயின் தெளிவா வேலை செய்யும். அதிகமா ஆக்சிஜன் போயிட்டு பிரெயின் தெளிவா வேலை செய்யும். காற்று உள்ள போவது கம்மியாச்சுன்னு சொன்னா பிரெயினோட செயல்பாடு கம்மியா போயிடும். வென்டிலேஷன் கம்மியாச்சுன்னு சொன்னா பிரெயினோட செயல்பாடு கம்மியாகும். பிரெயினோட செயல்பாடு கம்மியாகுதுன்னு சொன்னாலே செரிபெல்லத்திலிருந்து செரிபெல்லம் வரக்கூடிய இடம், அந்த டிரான்ஸ்மிஷன் லூஸ் ஆன உடனே மனம் தன்னால குறுக ஆரம்பிக்கும்.
சிக்னஸ் வரும். மனசு சிக்னஸ் தான் உடல் உபாதையா மேலே இருக்கிறது. இங்க வந்து நின்று பேசிட்டு இருந்தது யார்? தொங்கிதான் பேசிட்டு இருந்தது. பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு, வியாதிகள் தெரியுமா? கைனகாலஜின்னு சொல்லுவாங்க. என்ன கைனகாலஜி? பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நோய்கள். இதே மாதிரி ஆண்களுக்குன்னு ஒரு 2-3 நோய் தான் இருக்கு. பெண்களுக்குன்னு சில குறிப்பிட்ட பிரச்சனைகள் இருக்கு, ஆண்களுக்கு வராது. அதுக்கு பெண் மருத்துவம்னே பேரு, கைனகாலஜின்னு சொல்லுவாங்க. அதுல எத்தனை விதத்துல பிரச்சனை வரும்னா 6 பிரச்சனை தான். 6 இடத்துல பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அதுதான் டெவலப்மெண்ட்ல இருக்கலாம். அதுல ஒன்று மனம். மிக முக்கிய விஷயம் மனம். இப்போ சைக்காலஜியை பற்றி பேச போகும்பொழுது ஹியூமன் சைக்காலஜின்னு ஒரு எடுத்துட்டு உயிர்கள் வர போகும்போது ஒரு சைக்காலஜின்னு சொல்றான். அதுல பிரிச்சாலே ஹியூமன் சைக்காலஜி, அனிமல் சைக்காலஜின்னு சொல்லி சொல்லுவாங்க. மனிதர்களின் உடவும் மனநிலை, மிருகங்களின் மனநிலைன்னு சொல்லுவோம். இந்த மனித மனநிலையை கொண்டு வரும்பொழுது எல்லா விஷயத்தையும் ஜெனரலா தான் பேசிட்டு வருவோம். ஆணுக்குன்னு தனியா ஒரு மனநிலை பற்றி, சைக்காலஜி பற்றி பேச மாட்டாங்க. ஆனா கைனோ சைக்காலஜின்னு தனியா இருக்கு, பெண்களின் மனநிலையும் தனியா சைக்காலஜி இருக்கு. நெய்வ் சைக்காலஜின்னு இருக்கு, குழந்தைகளுடைய சைக்காலஜி பற்றி நெய்வ் சைக்காலஜி தனியா இருக்கு. லேபர் சைக்காலஜின்னு தனியா இருக்கு, வேலைக்காரனுடைய சைக்காலஜி, மென்டாலிட்டி. அரிஸ்டோ சைக்காலஜின்னு இருக்கு. யாரு கொஞ்சம் பணம் கிடம் வந்துட்டா மேல்தட்டு மக்களுடைய மனநிலை இருக்கு. இவைகள்லாம் கலெக்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும் மாஸ் சைக்காலஜி. ஒரு பெரிய இடத்தின், ஒரு மக்கள் கூட்டத்தின் கலெக்டிவான ஒட்டுமொத்த மனநிலை சைக்காலஜி எப்படி வேலை செய்யும். அப்போ இப்போ உட்கார்ந்து இருக்கீங்க, நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? மொத்தம் எத்தனை பேர் உட்கார்ந்து கேட்டு இருக்கீங்க? 14 பேர். சரிதானா? ஒரு ஆள் பேச 14 பேர் உட்கார்ந்து கேட்டு இருக்கீங்க. அப்போ இந்த சைக் ஒட்டு மொத்தமா 14 பேருடைய சைக்கை அசைக்க என்னால முடியும். புரியுதா? இதுல யார் கான்சென்ட்ரேஷன் விட்டு நகர்றாங்களோ அவங்க என்னுடைய சைக் மீச்சில வரல. மற்றவருடைய சைக் என்ன பண்ண முடியுது? என்னால நகர்த்த. இப்போ நீங்க இந்த சைக் நகர்த்துறதுக்கு நீங்க எப்படி இடம் கொடுத்தீங்க? என்ன காரணமா இருந்தது? நான் சொன்னது, நான் மற்ற விஷயத்த பேசியிருந்தா நீங்க கேட்டிருப்பீங்களா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல வந்திருக்கீங்க. ஒட்டுமொத்தமா நீங்க உட்கார்ந்து இதை கேட்கறதுக்கு என்ன ரீசன்? அப்போ எந்த ஒரு பொதுவான விஷயத்துல உங்க மனம் அசையுது, அப்போ அந்த விஷயத்துல உங்க எல்லாருடைய எண்ண ஓட்டங்களும் மொரலஸ் ஒரு நோக்கி இருக்கு. அப்போ அது எனக்கு சுலபமா இருக்கு. அந்த ஒரு விஷயத்தை வச்சு உங்க அத்தனை பேரை நகர்த்துறது எனக்கு சுலபமா. இதான் மாஸ் சைக்காலஜியுடைய பேசிக். அப்போ ஒருத்தன் தலைவனா உருவாக்கலாம் அப்படின்னு சொல்ல போகும்போது அவன் எப்படி பேசி மக்களை நகர்த்துறான், அவன் வார்த்தைக்கு எப்படி மக்கள் நகர்றாங்க, உண்மை நம்பி நகர்றாங்க. பெரிய பெரிய சாமியார், ஆக்டருங்க, அரசியல்வாதிங்க, சமுதாய தலைவர்கள், இவங்கெல்லாம் அரசர்கள், இவங்கெல்லாம் எந்த சைக்காலஜி இருக்கு, எதை வச்சுட்டு நகர்த்துறாங்க. அப்போ ஒரு பொதுவான 1 இல்ல 2 விஷயங்கள் பொதுவா இருக்கும் அந்த மக்களுக்கு. அதை ரவுண்ட் அப் பண்ணி அதை ஃபோக்கஸ் பண்ணி நகர்த்துறது. அப்போ ஒரு நடிகனால நகர்த்த முடியுது அப்படின்னு சொன்னா அந்த நடிகனுக்கு விரும்பக்கூடியவங்க பாத்தீங்கன்னா முதல்ல 2-3 விஷயத்துல பொதுவா இருக்கும். அவர்களுக்கு எதையும் அரைச்சக்கூடிய புத்தி இருக்கு. கண்ணுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ட், பார்வைக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஆட்களா இருப்பாங்க. புரியுதா? கண் பார்க்கறதெல்லாம் எஸ் அப்படின்னு நம்பக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்படிப்பட்ட மடையர்களை ரொம்ப சீக்கிரம் நடக்குது. சில பேர் சத்தம், இனிமையா இருக்கக்கூடிய வார்த்தைகள், சத்தத்தை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? நடக்க முடியும். அதுல பொதுவா இருப்பாங்க. அந்த புலன் அவர்களுக்கு, அந்த புலன் அந்த மனம் பலகீனமா லிங்க்ல இருக்கும். புரியுதா நான் சொல்ல வர்றது?
பார்வையை கொண்டு மனம் எப்படி அசையுது. அப்போ பார்வை அழகா ஒரு பொருளை காட்டி கொண்டு போயிட முடியும். இந்த மேஜிக் எல்லாம் பண்றாங்க தெரியுமா? போரா கொண்டு வர்றது, ஒரு பொருளை இன்னொரு பொருளா மாத்துறது, இதெல்லாம் என்னது? பார்வையை மாத்திடுறது. பார்வை மாத்துறது அர்த்தம் என்ன? பார்வை மூலமா மனம் எதை ஆத்மாவுக்கு சொல்லிட்டு இருக்கும். பார்வை மூலமா மனம் எதை ஆத்மாவுக்கு சொல்லிட்டு இருக்கோம். என்ன சொல்லியிருந்தோம் நாம? மனிதன், மிருகம். இந்த மிருகத்துக்கு பார்வை இருக்கு, காது இருக்கு, நாசி இருக்கு, நாக்கு இருக்கு, உடம்பு இருக்கு, மனம் இருக்கு. இந்த மனம் பார்வை மூலமா இந்த மனம் இந்த மனுஷனை எங்க லாக் பண்ணி வச்சிருக்கு. இது தெரிஞ்சுக்கிட்டுன்னா அவர்கள் எந்த அழகான பொருளை வச்சுக்கிட்டு நகர்த்தினாங்களோ அதை யார் யாரெல்லாம் வீக்கா இருக்கானோ அத்தனை பேர் என்ன பண்ணிட முடியும். இதுதான் கோயில்கள்ல நடத்துறது. இதுதான் பெரிய பெரிய இந்த சாமியார்கள் செய்யறது. இதுதான் தரலாக செய்யறது. அந்த கலர் கலரான லைட் போடுறதும், மினுக்கல் மினுக்கலான ஆடைகள் போடுறதும், ஏன் ஆடக்கூடிய பெண்கள் எல்லாமே மினுக்கக்கூடிய விஷயத்த போடுறாங்கன்னு தெரியுதா? நல்ல வெள்ளை ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு ஆட சொல்லுங்க, எவனும் திரும்பி கூட பார்க்க மாட்டான். படி பார்க்குது. அந்த மினுமினுப்பு ட்ரெஸ்ல மினுமினுப்பு, அந்த பார்வை திகைக்கும். அந்த திகைப்பு வந்தால்தான் மனம் அசையும். அப்போ பார்வை ரீதியாக மனம் வேற ஒரு விஷயத்தை உள்ள சொல்லிட்டு இருக்கு, ஆத்மாவுக்கு சொல்லிட்டு இருக்குன்னா இந்த விஷயத்தில் சிக்கக்கூடியவெல்லாம் அப்படி இருக்கணும். அப்ப என்ன பண்ணுவான்னா இதை வச்சுதான் பெண்களை ஆட விட்டு அதை தெய்வீகம்னு சொல்லி பரதநாட்டியம் அது தெய்வீகம் அப்படின்னு சொல்லி பெண்ணை ஆட விட்டு மனதை அசைச்சு அடிமையாக அதை பார்க்கறதுக்கு நாடகத்துல ஏன் போறாங்க? இப்போ டிவியில எத்தனை பேர் உட்கார்ந்து சீரியல் பார்க்கறாங்க? என்ன பார்வை, பார்வையை கொண்டு அந்த மனதை என்ன பண்றது? உலுக்கிறது. அப்போ இதன் மூலமாக கமாண்ட் பண்ண முடியும். விஷயம் என்ன? பார்வை என்னென்ன செய்யும்? கமாண்ட கொடுக்கும், கமாண்ட ரிசீவ் பண்ணும். பார்வை இதுல இருந்து வேவ் போகும், வேவ் உள்ள வரும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆவி உள்ள என்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வேவ் உள்ள போகும் பொழுது வெளில உள்ள இருக்கக்கூடிய எண்ணத்தை ஒரு மனிதன், இப்போ நான் உங்களை வந்து மேஜிஷியன் அப்படின்னு சொன்னா ஹிப்னடைசிங் பண்ணு சொல்லுவாங்க. அதாவது மதிமயங்க செய்யறது. எப்படி? இந்த விரல்களை அசைவுகளை வச்சுக்கிட்டு நான் எப்படி பிராக்டிஸ் எடுத்துப்பேன், என் எண்ண ஓட்டங்களை நீங்க மூளையில எண்ணிட்டு இருக்கீங்க மனசுல, அதை நகர்த்திட்டு நான் என்ன நினைக்கிறேனோ அதை உங்க மனங்களுக்கு கொண்டு போய் சேர்றதுக்கு உங்க கண்களை நான் பயன்படுத்துறேன். சொல்றது புரியுதா? நான் நினைக்கிறத உங்க மனம் எண்ணணும். நீங்க மனசுல வச்சிருக்க எண்ணத்தை நகர்த்திட்டு கண்கள் மூலமாக, நல்லா கவனிக்கணும், கண்கள் மூலமாக உங்க மனசுக்கு நான் ஆர்டர் போடுவேன். அது என்ன யூஸ் பண்ணுவேன்? இந்த விரல் அசைவுகளை யூஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுவேன். பண்ண போகும்போது ஆட்டோமேட்டிக்கா பண்ணுவேன், இதை பாருங்க இதை பாருங்க. எல்லாருடைய ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? மனசளவுல நீங்க தயாராயிட்டீங்க. எது? இந்த சாக் பீஸ் இதை நோ பண்ண போறாரு அப்படின்னு நீங்க மென்டலி தயாராயிருக்கு. சாக் பீஸ் இதை வச்சு ஏதோ பண்ண போறாருன்னு நீங்க மென்டலி தயாராயிட்டீங்க, இடம் கொடுத்துட்டீங்க. உங்க மனசுல என்ன பண்ணீங்க? இடத்த ரெடி பண்ணிட்டீங்க. இப்போ உங்க பார்வை மூலமாக இதை நான் என்னவா நீங்க நினைக்கணும், நீங்க இதை என்னவா நினைக்கணும்னு நான் ஆர்டர் போடுவேன். இது வந்து பாம்பு, இத பாம்புன்னு நீங்க நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகணும்னா அந்த ஆர்டரை இந்த விரல் மூலமா காமிச்சிட்டு இப்படி நல்லா பாருங்க என்ன பண்ணுவோம் பாத்துருக்கீங்களா? இப்படி இப்படிமா மேஜிஷியன் பாத்துருக்கீங்களா? ஒண்ணும் கிடையாது. ஆக்சுவலி உங்க மனசை அகலப்படுத்துறது. விஷயம் என்னன்னா அந்த எண்ண ஓட்டம். அப்போ என்னுடைய நான் என்ன, நீங்க என்ன நினைக்கணும் நான் கண்ட்ரோல் பண்றேன். உங்க எண்ணத்தை
நான் கண்ட்ரோல் பண்றது என்னுடைய எண்ணத்தை உங்க மூளையில போட்டு திணிக்குது. இது சாக்பீஸ் இல்ல பாம்பு அப்படின்னு உங்களை நான் நீங்க இப்படிதான் நினைக்கணும்னு ஆர்டர் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு இது இது அதை வெளில சொல்ல மாட்டேன். காமிக்கிட்டு பாருங்க, இப்படி பாருங்க, இப்படி வாங்க, கடைசியில் வெளியில் சொல்லும் போது அந்த கண்ல இருந்து ஆர்டர் கொடுத்து கண் மூலமா பார்வை மூலமா மனசு என்ன பண்றது? இந்த விஷயம்தான் இன்னொரு விஷயம். நீங்க காணல் நீர் பாக்குறீங்க இல்ல, ஒரு ரோட்ல தண்ணீர், தூரத்துல தண்ணி இருக்க மாதிரி தெரியும், கிட்ட போனா தண்ணீர் இல்லை. ஆக்சுவலி இதுதான் விஷயம். இந்த கண்களை மனசுக்கு வேற விதமா தகவல் போட்டு மனம் என்ன பண்ணும்? ஆத்மாவுக்கு கண்கள் மூலமா பார்த்து இந்த காட்சியை அது தண்ணி அப்படின்னு சொல்லி போய் சொல்லி இந்த கண்கள் பார்த்ததை இந்த மனம் என்ன பண்ணும்? ஆத்மாவுக்கு போய் சொல்லி அது தண்ணி அப்படின்னு நம்ப வச்சு. இதே காரியத்தை தான் ஒரு மேஜிஷியன் மக்களுக்கு மத்தியிலே செய்யறான். அவர்கள் மனதால் பக்குவப்பட்டவங்க இல்லை. அந்த மனம் எப்படி வச்சுட்டு இருக்காங்க? அவங்க 2 பசிகளுக்கு உண்டான பொருளா தான் வச்சிருக்காங்க. அப்ப அவர்கள் மனம் இந்த புலன்கள் தான் மனசு பிடிச்சி ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய கண்டிஷன்ல நான் அப்படி வேலை செஞ்சுட்டு நான் நினைக்கிறத மூளையை கொண்டு சேர்க்கிறது. அதை யூஸ் பண்றது கண்ணை தான் யூஸ் பண்றது. முக்கியமான விஷயம் கண்ணை யூஸ் பண்றது. கண் என்ன பண்ணும்? ஆர்டர் ரிசீவ் பண்ணும். உள்ள போன உடனே ஆட்டோமேட்டிக்கா மனம் எஸ் நம்பிடும். அந்த அதிர்வலிகளை உங்களுடைய வைப்ரேஷன் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. நீங்க சூத்திரமே என்னன்னா, நீங்க எந்த வைப்ரேஷன் நீங்க யோசிப்பீங்க அந்த வேவ் இருந்து எனக்கு தெரிஞ்சிடும். அப்போ குடிச்சுட்டே இருப்பேன், இது பாம்பு, இப்படி பாம்பு யோசிப்பேன். நீங்க அது ஒன்று கத்திருக்கீங்க. பிறகு போயிட்டு பின்ன போயிட்டு கையில் விட்டு இது பா அப்படிங்க பொறான்னு நினைப்பேன். பொறா பறந்து போச்சு. ஆக்சுவலி பொறாவும் இல்லை. யார் உறுதியா இருக்கானோ அவனுக்கு சாக்கு கிளீனா பார்ப்போம். அப்படிப்பட்டவனே ரொம்ப ஸ்லோவா மேஜிஷியன் கண்டுபிடிச்சிருவோம். அவனுடைய வேவ் லென்த் போயிட்டு உள்ள என்டர் ஆகாம ரிப்பல் ஆனோடனே அவன் டிஸ்டர்ப் ஆயிடும். எப்படி நல்லா ஃபீல் பண்ண முடியும்? எப்படி இந்த ஒரே மேக்னெட் 2 எடுத்துக்கீங்க, ஒரே போல் இருக்குல்ல, நார்த் போல் வச்சா இருக்கும் பூச்சி தள்ளும் அதுங்களா. அந்த மாதிரி இது என்ன ஆகும்னா, இவன் கொடுக்குற வேவ் லென்த் இப்ப நான் இருக்க என்கிட்ட எல்லாம் மேஜிஷியன் வேலை நடக்குது. நல்லா தெரியும் என்ன பண்ணிட்டு ரிப்பல் ஆனோட டிஸ்டர்ப் ஆனோட பார்க்கலாம். அது நீங்க இல்ல தூரம் நின்று ரிசீவிங் என்ன இருக்கு? ஆப்போசிட் இருந்தா அழகா கொடுத்துட்டே இருப்போம். நான் நார்த் போல், நீங்க சவுத் போல்னா அழகா கொடுத்து எடுத்துட வேண்டியது. பேக் பண்ணிட்டு என்னுடைய மொத்த தாட்டை உள்ள கொடுத்துட்டே இருக்கும். ரியாக்ட் பண்ணிட்டு நீங்களும் நார்த் போல் இருந்து வச்சுக்கீங்க, கொடுத்தோட ரிப்பல் ஆகும். அந்த எதிர்ப்பு பார்த்த உடனே உஷாராயிட்டு நீங்க அதான் கை கட்டாது, அதை பண்ணாத, இதை பண்ணாதுன்னு சொன்னாங்கல்ல. அதுவும் என்னது? அது ஒரு விதமான சைக்காலஜிக்கல் அட்டாக். இந்த போஸ்டர் நிற்காது, யாரும் கை கட்டாது அடிப்போம். கை கட்டினா என்ன ஆகும்? என்ன ஆகும்? கை கட்டக்கூடாது ஏன் சொல்றாங்க? இந்த கைகள் மூலமா தான் கண்ணு, நாசி, நாக்கு, கைகள் இது மூலமா தான் என்ன ஆகும்? வேவ் வெளியில கிடக்கும். எண்ண அதிர்வுகள் இது மூலமா தான் வெளியில போகுது. கண்ணு, நாசி வேவ்ஸ் வெளியில கிளம்புது. வாய் நல்லா பாருங்க, எல்லாம் முன்னால இருக்குது. புரியுதா? 1 2 3 இது வழியா தான் வேவ் தாக்குது. பேச்சு பேச்சில் என்ன பண்ண முடியுமா? கண்ட்ரோல் பண்ண முடியும். பேச்சுல கமாண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியும். 2வது நாசி, மூச்சு அழுத்தி குடிச்சா ஆட்டோமேட்டிக்கா நின்றுடும். அங்க மூச்சு நிறுத்திடும். கைகள் இப்ப நல்லா பார்க்கலாம். நீங்க என்ன, இயேசு கிறிஸ்து தொட்டா அவருடனே சுஸ்தமானார். குஷ்டரோகி ஒருத்தர் வந்திருப்பா, இயேசு அவரை தொட்டா உடனே அவன் சுஸ்தமானான் அப்படின்னு எழுதி. அது எப்படி தொட்டவன்னு ஆகுது? நீங்க நல்லா பார்க்கணும். எப்படி எடுத்து வேலை செய்யறாங்க பாருங்க. அப்படியே செஞ்சுக்கிட்டு இந்த சாமியாரெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவான். உணர்ந்து இப்படி ஒரு கை வச்சிருக்கோம், அவனை கை கொடுக்கும்.
பாத்தீங்களா? ஒரு கை இப்படி இருக்கும், ஒரு கை எப்படி இருக்கும். இந்த கை எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ரிசீவ் பண்றது வேவ்ஸ். இந்த வேவ்ஸை ரிசீவ் பண்ணி இது வழியா ரிலீஸ் பண்றது. அந்த இன் அண்ட் அவுட் கிளீனா இருக்கும் போறதுக்கு. இது சப்போஸ் கை கட்டியாச்சுன்னு சொன்னா சுத்திரும், ரிலீஸ் ஆகும். தொழுகையில என்ன பண்றீங்க? எப்படி கடைஞ்சல் இருக்கு? சுத்திருச்சு. புரியுதா? இப்படி ஆகாது, இப்படி ஆகாது. நல்லா கவனிங்க. இப்படி கை கட்டுறவன்கிட்ட கான்சென்ட்ரேஷன் இருக்காது, இப்படி கை கட்டுறவன கான்சென்ட்ரேஷன் இருக்காது. இதனால நீங்க இப்படி வச்சு படிச்சீங்க. கான்சென்ட்ரேஷன் இருந்ததா? இது வரைக்கும் இருந்ததா? இப்படி வச்சு படிச்சுட்டு இருந்தீங்க, கான்சென்ட்ரேஷன் இருந்ததா உங்களுக்கு? இப்போ இப்படி வச்சு படிக்கிறீங்க, கான்சென்ட்ரேஷன் வருதா இல்லையா? வெளியில இருந்து வரக்கூடிய தாக்கம் சுத்திரும், ரிலீஸ் ஆகாது. எப்போ கரண்ட், எப்போ ஷாக் அடிக்கும்? இப்போ சப்ளை இருக்கு, புடிச்சிட்டு நான் உட்காந்துருந்தீங்க, எனக்கு ஷாக் அடிக்காது. எப்போ ஷாக் அடிக்கும்? ரிலீஸ் ஆனாதான் ஷாக் அடிக்கும். வாங்கி இதான் பெரிய பெரிய ஆட்கள் நபிமார்கள்லாம் ரிசீவ் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ மேல இருந்து ரிசீவ் பண்ணி தொடுவார், சொஸ்தமாகும். ஏற்கனவே என்ன சொன்ன? தொடுநுட்பம் எத்தனை சொன்னாங்க? எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், மேக்னெட்டிக். இது அத்தனையும் தொடு உணர்ச்சிகள் இருக்கு. அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு, காந்த புலம், அதுல இருந்து வாங்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, எலக்ட்ரானிக் எனர்ஜி, கெமிக்கல் எனர்ஜி வச்சு டெக்ஸ்ட் பண்ண உடனே அந்த விஷயம் கொண்டு வந்துடும். இது நன்மைக்கு எப்படி பயன்படும், தீமைக்கு எப்படி பயன்படும்? விளங்குதா? நன்மைக்கு சொஸ்தத்துக்கு இருக்கணும்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த நாலு ஒண்ணு சேர்ந்து தொட்ட உடனே ஒர்க் அவுட் ஆகும், விஷயம் முடிஞ்சது. இதே ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் செஞ்சான்னா முடிஞ்சது. அந்த தொடு உணர்ச்சிங்கிறது, தொடு உணர்ச்சிங்கிறது பேசிக் லெவல். அதுல சிக்கியாச்சு, அதுக்கு அத்தனைப்பட்டது இல்லை, தொட விடுறது இல்லை. தூரமா இருக்குன்னு சொன்னது காரணம், தொட்டு பழகிறத தூரமாக்கின்னு சொன்னது காரணம். இதே நேரத்தில் ஆண்கள் ஆண்களை வந்து கை கொடுக்கிறதும், குழந்தைய நெஞ்சோட அணைச்சு கொள்றதும், அண்ணன் தம்பியை கட்டி பிடிச்சிருக்கணும், அக்கா தம்பியை கட்டி பிடிச்சிருக்கணும், தாய் மகனை கட்டி பிடிக்கிறது அர்த்தம் என்னது? அந்த ஆறா சர்க்குலேஷன். இப்ப புரியுதா? ஆறா பலத்து இருக்கிறவனை கட்டி பிடிச்சா ஆட்டோமேட்டிக்கா மனசு நிசப்தத்துக்கு வர்றது காரணம், ரீசன் என்ன? இந்த ஆறா சர்க்குலேஷன், மேக்னெட்டிக் ஃபீல்ட். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட இந்த எலக்ட்ரானிக் தொட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா ஆகும். எதுக்கு காம்பன்சேஷன் தேவைப்படுதோ அந்த காம்பன்சேஷன் தொட்ட உடனே சொல்றோம். இது டச் தெரப்பின்னு சொல்லுவாங்க. இது பேர் என்ன? டச் தெரப்பி, தொடுமுறை சிகிச்சை. இதைத்தான் ஒவ்வொரு மிருகமும் செய்யும். இந்த மிருகங்கள் ஒண்ணு புலி, சிங்கம் தான் பாத்தீங்கன்னா ஒண்ணு போய் உடச்சு பாத்துட்டீங்களா? ஒரு சிங்கம் உட்கார்ந்தா இன்னொரு சிங்கம் போயிட்டு இப்படி வாசிட்டு போகும். பூனை செய்யும் பாருங்க, உங்களுக்கு வந்துட்டு இப்படி வந்து தொட்டுட்டு போகும், வந்து நிக்காது, தொட்டு ரிலீஸ் பண்ணும். பாத்துருக்கீங்களா? நீங்க மாடுகள் மேயிற மாட்டை நக்கர மாடு கெடுத்துச்சு, மேயிற மாட்டை நக்கர மாடு கெடுத்துச்சு பாத்தீங்கன்னா நக்கிக்கிட்டு. கரெக்டா பாருங்க, ஒரு குறிப்பிட்ட புள்ளிகளை தான் நக்கணும். தன்னுடைய நாக்கால அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானிக் ஈரத்தை கொடுத்து ஃபீல்டு, இதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி ஃப்ரீ பண்ணி விட்டுருவோம். அதுக்கு அங்க எலக்ட்ரானிக் சிக்னல் கொண்டு வந்தோடனே அதுக்கு நோய் சரியா போகும். ஆக்சுவலி அது என்ன பண்ணிட்டு இருக்கு? ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஒண்ணு பக்கத்துல போயிட்டு ஒட்டி இருக்கும் போது அந்த மனப்பக்குவம், எனக்கு பக்கத்துல இவங்க இருக்காங்க, அந்த ஆறா செட்டப், அதோட மனசுனாவும் கொஞ்சம் அமைதியா இருக்கும். இதுதான் ஒரு குழந்தை தாயிடத்தில் அனுபவிக்கிறது. ஒரு குழந்தை தாயிடத்தில் அனுபவிக்கிறது. எத்தனை அழுகிட்டு இருக்கோம், யார் வேணாலும் எடுத்தோம். பிள்ளை யாருக்கிட்ட அடங்குது பாருங்க, ஒண்ணு தாய்கிட்ட அடங்குது, தலைவன் அடங்குது. அவருடைய ஆறா எதுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கோ அங்க போனோன்னு சைலண்டா போடுது. குழந்தை கூட கிடையாது. இந்த வயசுல நம்ம தாய்கிட்ட போய் எடுத்துக்கோ
தொட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா பாட்டு கூட சொல்லுவாங்க, தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரம் தெரியும். தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரம் தெரியும். மடிங்கிறது கால் மடி. இந்த இடம் ஆனா சுத்துற இடம். கால் இப்படி போட்டு உட்காருவீங்க, அப்பதான் மடி உருவாகுது. அப்போ அந்த ஆறா என்ன ஆயிடும், ரிங்க அதுல குழந்தை பட்ட உடனே அப்போ இந்த தொடு உணர்ச்சிங்கிறது இந்த 4 சம்பந்தப்பட்டது. இது இப்போ சப்போஸ் அந்த விஷயம் தாயோடைய அரவணைப்பு அந்த ஆறால தான் நம்ம உருவாங்க. இந்த தாயோடைய அந்த காந்த புலத்துல தான் நாம உருவாகணும். சோ நம்முடைய நேச்சர்ல என்ன இருக்கு, அந்த காந்த புலத்தோட நம்முடைய காந்த புலத்துக்கு நெருங்கின தொடர்பு இருக்கு. அந்த ஃப்ரீக்வன்சி மாற்றின உடனே ஆட்டோமேட்டிக்கா கூடுவோம். சப்போஸ் இது நன்மையை பயக்கும் சொன்னா தீமைக்கும் போகும் தானே. அப்போ ஒரு பெண்ணோட மடியில படுத்தா என்ன ஆகும்? அப்போ அந்த சைக்கிள் சுத்திச்சுன்னா, இப்போ தாய் தன்னுடைய குழந்தை மடியில வாங்கும்போது என்ன ஓட்டத்தோட வாங்குவா? அப்போ அந்த எண்ண ஓட்டத்துடன் அந்த விஷயம் கண்ல இருந்து ரிலீஸ் ஆகிற அந்த காந்த புலம், இந்த உடம்புல இருக்க காந்த புலம், அது இருக்கக்கூடியது என்ன பண்ண, ஆட்டோமேட்டிக்கலி கூல் டவுன் பண்ண வைக்கும். காமம் கண்ல இருந்து வெளில வரும் பொழுது அந்த லிங்க் கம்ப்ளீட் ஆச்சுன்னா காமம் இருக்கு. இதுதான் மிருகங்கள் மாற்றது. அதே குணம் மனுஷனுக்கு வர்றதை நீங்க பாருங்க. அப்போ அந்நிய ஆண்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் ஏன் கீப் அப் பண்ண சொல்றது, காரணம் புரியுதா, ரீசன் புரியுதா? இந்த லாக்கேஜ் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வெளியில இந்த லாக்கேஜ் நீங்க கொடுக்கிறது இறைவனுக்காக கொடுத்து பழக்கப்பட்டாச்சுன்னு சொன்னா அந்த போர்வேர்டு கொடுத்தா தான் அது வேலை செய்யும். அதர்வைஸ் வேலை செய்யாது. அதுக்காகத்தான் தொழுகையில பத்மாசனம் கொடுக்கப்படல. பத்மாசனம் யார்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு? நான் சொல்லிட்டு வரலா எவ்வளவு பெரிய சப்ஜெக்ட்னு. இப்ப பாருங்க, இப்படி உட்கார்றது பத்மாசனம். இது நாம கொடுக்கப்படல. காரணம் இது சைக்கிள் ஆயிடுச்சு. இது காலு என்னாச்சு, லாக் பண்ணி சைக்கிள் ஆயிடுச்சு. இது ஷைத்தான் பியூரா, இதுதான் தியானத்துடைய ஆசனம் சொல்லி மண்டையில ஏற்றி இருக்காங்க. இது என்ன ஆகும், இந்த மடிப்பு சாதாரண பாத்தீங்கன்னா பெண் உட்கார்ற மடிப்பு. அந்த போஸ்டர்ல பெண் உட்கார்ந்தா எப்படிப்பட்ட ஆணும் திரும்பி பார்க்காம இருக்கணும். நோட் பண்ணி பாருங்க. நீ உட்காரக்கூடிய போஸ்டரை மாத்தி மாத்தி பாருங்க. எந்த போஸ்டர்ல ஒரு ஆண் அதிகமா பார்க்கணும். இந்த போஸ்டர்ல பெண் உட்கார்ந்த உடனே என்ன பார்வை வேற மாதிரி ஆயிடும். கரெக்டா கண்ணு திறக்கும், கண் அழகா மாறதை பார்க்கலாம். இது என்ன பண்ணணும்னு சொன்னா, ஒரு கேண்டிட் கேமரா வச்சுட்டு ஒரு ஆம்பளை 4-5 ஆண்களை வந்து என்ன வாஷ் பண்றதுக்கு ஒரு பெண்ணை போஸ்டரை மாத்தி மாத்தி உட்கார வச்சு பாருங்க. அவன் கண் எங்கெங்க மாறுது, எப்படி மாறுதுன்னு க்ளோஸா வாஷ் பண்ணுங்க. கரெக்டா மிருகத்தின் குணத்தை பார்க்கலாம். அவன் எப்படிப்பட்ட மிருகம் கிளீனா தெரிஞ்சுக்கணும். செஞ்சாடுக்கலாம், அவன் புத்தி என்ன காட்டி எப்படிப்பட்ட மனுஷன் தான் காட்டி. ஒரு ஆணின் பார்வையில் இருக்கக்கூடிய விகல்பம் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப தெளிவா தெரியும், ஈஸியா தெரியும். பார்வை மாற்றம். அப்போ யாருக்கு இறையச்சம் இல்லையோ அவனுக்கு எல்லாம் செய்வான். சத்தத்தை இப்போ ஆடுறன்னு நீங்கள் தனிச்சிருக்காதீங்க, தொட சான்ஸ் கொடுக்காதீங்க, நளினமா பேசாதீங்க, பார்வையை தாழ்த்துங்க, நீங்கள் உங்களை நீங்களே மறைச்சிக்குங்க. சொன்னது காரணம் இவைகள் தான். இந்த மடிப்பு இந்த மாதிரி லாக் ஆயிட்டு இருந்து போகும்போது அந்த ஆறா சுத்தி இருக்கக்கூடிய இந்த லோ லெவல் ஆறா
இந்த லோ லெவல் ஆரா சரியா வேலை செய்யறது ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான். தாய் தகப்பனுக்கு மட்டும்தான் லோ லெவல் ஆரா நல்லது செய்யும். பாக்கி அத்தனையும் சைத்தானிக்கு தான் பயன்படும். அப்போ அதனை தியானத்துக்குரிய ஆசனமா மாற்றி பொய்ய சொல்லி சீக்க வச்சிட்டாங்க. ஆனா அத்தையாத்துல உட்காரும் போது எப்படி உட்கார்றாங்க பாருங்க. என்ன கால் எப்படி போகும் சரியா? இது உட்காரும் போது எப்படி உட்காரும் பாருங்க. இந்த காலுடைய இந்த காலு இந்த மடிப்பு என்ன இருக்கு? இந்த கால் மடிப்பு, இந்த கால் மடிச்சு இப்படி, இந்த கால் மடிச்சு இப்படி. அந்த ஆறாவை என்ன பண்ணியாச்சு? ரிலீஸ் பண்ணியாச்சு. இந்த ஆறாவை கால் ரிலீஸ் பண்ணியாச்சு. லாக் பண்ணி இப்படி வைக்கல, சுத்தி விடல. ஓ, அப்புறம் லாக் பண்றது, ரிலீஸ் பண்ணி லாக் பண்ணிட்டு இப்போ நீங்க அத்தையாத்துல உட்காரும் பொழுது கை வச்சுட்டீங்க. யாரு உடனே போய் படுத்துட்டாங்களா? என்ன உடனே இந்த நேரத்துக்கு பாருங்க, தேவையான உட்காரும். இப்போ உட்காரும் போது அத்தையாத்துல உட்காரும் பொழுது எப்படி உட்காருங்க? ஒரு 5 நிமிஷம் நல்லா யோசிச்சு பாருங்க. அத்தையாத்துல யார் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கு, கை 2 எடுத்து வச்சிருக்கீங்க. தெரியுதா? இது உள்ள மடக்கி, இதை ரிங்காக்கி, இந்த மொத்த வரலும் கீழ் நோக்கி. அப்போ நீங்க ரிசீவ் பண்ண ஆறா கம்ப்ளீட்டா வந்து தொடைக்கு வந்து தொடையில இருந்து ரிலீஸ் ஆயிட்டு எங்க போயிருக்கு? ஒண்ணு இப்படி போட்டு நின்றுச்சு, இன்னொன்னு வரும் பொழுது இந்த பக்கத்துல இருக்குது. இது பின் பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? இந்த கால் குதிகால் இங்க இருக்கும், விரல் இப்படி இருக்கும், இப்படி நிற்கும். இந்த குதிகால் கரெக்டா இந்த இடத்துல லாக் ஆயிருக்கும். ஆசன வாய்க்கு கொஞ்சம் மேல பாயிண்ட்ல இந்த குதிகால் நல்லா இருக்கும். ஆக இறங்கியது இங்க வந்தது ரிலீஸ் பண்ணியாச்சு. இங்க வர்றது கம்ப்ளீட்டா லாக் பண்ணி கொண்டு போயிட்டு ரிவர்ஸ்ல கொடுத்து அந்த இடத்தை அழுத்திடுது. அதுதான் மிச்சம் மீதி இருக்கக்கூடிய அத்தனை காம உணர்ச்சியையும் க்ளோஸ் பண்ற இடம். கம்ப்ளீட்டா ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இப்போ ஆணுக்கு எங்க இருக்கும், பெண்ணுக்கு எங்க இருக்கும்? ஒரு ஆண் ஒரு பெண்ணை நாடிட்டா, ஒரு பெண் ஆணை நாடிட்டாங்க, 2 பேரும் சந்தோஷமா இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா மிச்சம் எங்க நிற்கும்? பெண்ணுக்கு தீராத அந்த மிச்ச ஆசை எங்க நிற்கும்? அந்த உணர்வு எங்க நிற்கும்னா மார்பகத்தில் நிற்கும். 2வது சிறுநீர் பையில நிற்கும், மூத்திர பையில. 3வது பிறப்பொருட்கள் நிற்கும். பெண்ணுக்கு 3 இடத்துல நின்றோம், ஆணுக்கு 2 இடம் தான். ஒன்று சிறுநீர் பையா இல்லை இனப்பெருக்கு உருவாகும். இந்த இடத்துல இருக்கும். அதை லாக் பண்ணும்போது இந்த குதிகால போட்டு அந்த இடத்துல கடைசியா லாக் பண்ணி விட்டு லாக் பண்ணி உட்கார வச்சது. ஆசன வாய்க்கு மேல, மலஜலம் இருக்கிற வாய்க்கு மேல அந்த லாக் பண்ணி உட்கார வச்சது. சரள ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இங்க சிறுநீர் பைக்கு தலை கீழே வச்சாச்சு. அது ஆட்டோமேட்டிக்கா சிறுநீர் பைக்கு வந்து விட்டு இருக்கும். சிறுநீர் பை இந்த மிச்சமா இருக்க எக்ஸ்டென்ஷன் இந்த கால் வந்து ரிலீஸ் பண்ணி 2 எடுத்து ப்ராப்பரா தொழுதாச்சுன்னு சொன்னா இருந்த காம உணர்வு எல்லாம் டவுன் ஆயிட்டு மனம் போட்டு வசியத்து. அவன் ஒண்ணும் பண்ண முடியும். அவன் மானக்கேடான விஷயத்தில் ஈடுபட மாட்டான். ஆனா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் ஈடுபட மாட்டான். இப்போ புரியுதா? தொழுகை மானக்கேட்டது ஏன் பாதுகாத்துன்னு. தொழுகையில நிறைவேறாத அந்த விஷயம் எல்லாம் ரிலீஸ் பண்ணிடும். அப்போ மார்பகத்தில் நின்ற விஷயம் எங்க ரிலீஸ் ஆகும்? அவள் ஊட்டக்கூடிய தாய்ப்பால் ரிலீஸ் பண்ணிடும். மூத்திர பயிர் இருக்கட்டும், மற்ற இருக்கட்டும், இந்த தொழுகையில
ரிலீஸ் ஆகிடும். மூத்திரப்பையில் ரிலீஸ் ஆகுறது, நெத்தியில் கீழே பட்டு அம்மாவை நினைக்கும் போது ரிலீஸ் ஆகும். மிச்சமா இருக்கிறது இன உறுப்புல இருக்கிறது, இந்த குதிகால் போட்டு அழுத்தி இருக்க போகும்போது ரிலீஸ் ஆகிடும். ஆறா கம்ப்ளீட்டா இறங்குறது, கம்ப்ளீட்டா எடுத்துக்கிட்டு கை வழியா போயிட்டு முக்கிய லாக் பண்ணி பின்ன வந்து இங்க தொட்டு இந்த ஓப்பன் ஓப்பன் பண்ணிட்டு ஒண்ணு ஒரு கால் நிக்க வச்ச உடனே எங்க பாக்கி இருக்கோ லாக் ஆயிருந்தா சுத்திக்கிட்டே இருக்கும், சுத்திக்கிட்டே இருக்கும். ஓபன் பிரேக் பண்ணியாச்சு, பிரேக் பண்ணி ஒரு கால் பண்ணியாச்சு, மூணியாச்சு, கிரவுண்ட் ஆயிடுச்சு, முடிஞ்சு வச்சு. இதுதான் தொழுகை மானக்கேட்டிலிருந்து பாதுகாப்புன்னு சொன்னதுக்கு காரணம். எலக்ட்ரானிக்கலி மேக்னட்டிக்கலி இதான் நடக்குது. அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய ஆரவ மேக்னட்டிக் ஃபீல்டை பவர்ஃபுல் ஆக்கணும்னா அவன் போட்டு இழுப்பான். எந்த இடத்து மேக்னட்டிக் ஃபீல்டு அதிகமாகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவனுடைய ஈர்ப்பு சக்தி. தப்பான பெண்கள் ஈர்க்கிற மாதிரி இருக்காங்க, காரணம் அவருடைய மேக்னட்டிக் ஃபீல்டு அந்த இடத்தில் பலம் என்று சொல்லுவோம். இப்போ நம்மளுடைய ஃபீல்டு மாதிரியே ஒரு இருக்காங்கன்னா அது வந்து ஃபுல் பண்ணணுமா இல்லை ரிஜெக்ட் பண்ணணும்? எது நம்ம ஃபீல்டு நம்ம வாரா மாதிரி சேம் வாரா ஒருத்தர் வச்சிருக்காரு, அவரை நம்ம இழுப்போமா இல்லை அவர் நம்மளை தள்ளுவோம். இப்போ விஷயம் இருக்கிறது ஆறாத ரெண்டு விதம் இருக்கு, பாசிட்டிவ் ஆரா நெகட்டிவ் ஆரா. பாசிட்டிவ் ஆரா வந்து ஈர்க்கும், நெகட்டிவ் ஆரா ரிப்பேர் பண்ணிடும். அப்போ ஆறா வச்சுதான் இந்த ஆறா வேலை செய்யறத வச்சுதான் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு புரியுதா இல்லையா? புரியுதா? இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வேலை செய்யறத வச்சுதான் என்னென்ன வர்றது, இந்த வசியம் செய்யறது, கண் திருஷ்டி, பொறாமை, இதெல்லாம் இது சம்பந்தப்பட்டதுதான். பொறாமைக்காரன் பொறாமைப்படும் போது அவன் பொறாமையை வைக்கும், அல்லாஹ் அவன்கிட்ட பாதுகாப்பு தேவை. அது கண்ணில் இருந்து கிளம்பக்கூடிய அந்த காந்தப்புல திருஷ்டி இருந்து இதுதான் சொல்லுது. பொறாமை கண்ணோட பார்க்கும்போது அது என்ன பண்ணும், ஆறாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டு டேமேஜ் பண்ணிட்டு விடுது. அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க கண் திருஷ்டி உண்மைதான் சொன்ன காரணம் இந்த விஷயம் தான். புரியுதா? அப்போ இந்த விஷயம்லாம் பார்க்க போகும்போது இந்த ஆறா டிஸ்டர்பன்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஆறா எங்கெங்க வேலை செய்யும், ஒவ்வொரு மிருகத்துக்கு ஒவ்வொரு விதமா இருக்கும். ஒவ்வொரு மிருகத்துக்கு ஒவ்வொரு விதமா இருக்கும். இப்போ சாதாரண எடுத்துக்கிட்டீங்க சொன்னா சிங்கம் கர்ஜிக்கிற சத்தம் 5 கிலோமீட்டருக்கு மேல கேட்கும். சிங்கம் கர்ஜிக்கிற சத்தம் பாத்தீங்களா? இப்ப இவ்வளவு பேசிட்டு இருக்கேன், சத்தம் கேட்காது. இந்த சத்தம் இருக்கும், பல பேர் கேட்கும். லோ ஃப்ரீக்வன்சி, ரொம்ப தூரம் போகும். அதே மாதிரி யானை சத்தமே ஏற்படுத்தாது. இந்த நெத்தியில அதுக்கு ஒரு வேக்யூம் இருக்கு, அதை வைப்ரேட் பண்ண உடனே கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய மற்ற யானைகளுக்கு தெரிஞ்சிடும் ஏதோ ஒரு சிக்னல் இருக்கு, சத்தமே வராது. அதே மாதிரி கால் பதிக்கிறது, இந்த பதிக்கிறது வேகம் அதிர்வு கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டருக்கு தெரியும். யாருக்கு? யானை. இதெல்லாம் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு அட்ஜஸ்ட்மெண்ட். ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒவ்வொரு விதம். அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ல என்ன நடக்குது, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சுட்டா மிருகங்கள் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகும். அல்லாஹ் அவர்களுடைய தேனியை பற்றி சொல்லும்போது சொல்றானா, அல்லாஹ் உங்களுக்கு காட்டிய வழி, வஹீமிலும் உங்களுக்கு காட்டிய அந்த வழியில நீங்க கரெக்டா உங்க கூட்ட போய் அடைங்க சொல்றானா. அந்த இடத்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு போகும். பறவைகள் சைபீரியால இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போகும், சைபீரியால இருந்து பரப்பிட்டு இங்க வேடநாதர் வர்றதும் எப்படி அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள ஆமைகள், பெரிய பெரிய ஆமைகள் இருக்குல்ல, கடல் ஆமைகள், அது வந்து கரெக்டா கடலுக்குள்ள அவ்வளவு பெரிய கடலுக்குள்ள சுத்திட்டு கரெக்டா தான் பிறந்த இடத்துக்கு திரும்பி வர்றதுக்கும் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான். அந்த பூமியோட அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை உணர்ந்து கொள்ளக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு செட்டப் ஒவ்வொரு மிருகத்துக்கு என்ன. அப்போ பூகம்பம் வர்றதும் மற்ற இயற்கை உபாதை வர்றதும் அதுக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கு.
அந்த பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்டு டிஃபரன்ஸ்ல வந்த உடனே அந்த இடத்துல அப்போ மனுஷன் வந்து வளர்த்துருக்கான அவனுக்கு அவனா சொல்ல முடியுமா? தான் கிடையாது. இப்போ வார்த்தைன்னா மனம்ங்கிற ஒரு சொல்ல இறைவன் கொடுத்துட்டதுனால, அதுக்கு மேல அறிவுங்கிற ஒரு பொருளை கொடுத்துட்டதுனால இந்த சென்ஸ் எல்லாம் அவருக்கு சேர்ந்து அவசியம். இப்போ மனுஷன் என்ன தன்னுடைய மூக்க வச்சு சுவாசிக்க முடியுமோ அதை விட 10,000 மடங்கு ஜாஸ்தியா ஒரு நாய் சுவாசிக்க முடியும். 10,000 மடங்கு. புலி, சிங்கம் 10,000 மடங்கு ஷார்ப்பா சுவாசிக்க முடியும். யானை 20,000 மடங்கு சுவாசிக்க முடியும். அதே மாதிரி சத்தம் துல்லியமா எடுக்கும். புலியெல்லாம் பாத்தீங்கன்னா லேசா அப்படி கால் பாத்துக்கீங்களா? பூனை எல்லாம் பாத்தீங்கன்னா லேசா அப்படி நகரும். அது அந்த நிறைய முடிகள் இருக்கும் பாருங்க. காலில் இந்த பக்கம் நிறைய முடிகள் இருக்கும். அந்த சத்தம் லேசா செஞ்சாலும் சரி உள்ள ரிசீவ் பண்ணும். அவ்வளோ ஷார்ப்பு. சென்ஸ் ரொம்ப ஷார்ப்பு. மனம் ரொம்ப பலகீனம். அந்த பலகீனம் அவனோட உடம்பை ஃபுல்லா மிருகமா மாற்றி வச்சிருக்கு. அதை மீது எல்லாம் ஒன்றும் பண்ண முடியும். அந்த சென்ஸுகளுக்கு அவை அடிமை. ஆனா இதே செட்டப்ப மனுஷனுக்கு கொடுத்து அதுக்குள்ளார ஆத்மாவை வச்சு அதுக்கு அறிவையும் கொடுத்துனால முடிஞ்சு. இப்போ இந்த உடம்பை அந்த அறிவை கொண்டு ஆத்மா பயன்படுத்திக் கொள்ளுமே. ஆனால் இந்த சென்ஸ் எல்லாம் நல்லதுக்கு யூஸ் ஆகும். ஜெயிச்சு அப்போ நமக்கு உண்டான மிருகத்தை கையில் வைக்கிறது. அப்போ கண் என்ன செய்யும் பார்க்கணும். இப்போ பூஜை செய்யும் போது இந்த சென்ஸ் எல்லாம் பிளாக் பண்றான்னு தெரிஞ்சுக்கணும். இதே காரியத்தை தான் மற்ற எல்லா விஷயத்தையும் கொண்டு வரணும். இப்போ டிவி, சினிமா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கண்ணும் காதும் போட்டு ஒரே மாதிரி போட்டு சொல்லி 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 அதை விட்டா வேற அர்த்தம் இல்லைங்கிற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டாங்க. இதுக்கு பேர் ப்ரோக்ராமிங், பிரெயின் வாஷ்னு சொல்றாங்க. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது கரெக்டா அப்படித்தான் யோசிக்கணும், மாற்றி யோசிக்க தெரியும். இதுல இந்த அரோமா சேர்ந்துருச்சுன்னு சொன்னா இதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சென்ட் அடிச்சுக்கிட்டு யார் வீட்டை விட்டு வெளில கிளம்புறாளோ அவள் ஏசி. ஒரே வார்த்தை ஏசி. ஏன்னா விபச்சாரிங்க. அந்த சென்ட் என்ன செய்யும் இன்னைக்கு புரிஞ்சிச்சா? நீங்க இது லேஸ்பட்ட விஷயம் இல்லை, மனசை போட்டு முழுக்கக்கூடிய விஷயம். அப்போ மனசு 2 பசி சம்பந்தப்பட்டது. அதுல உடல் பசி மூக்கின் அடிப்படையை கொண்டது. பேசிக் மூச்சு நினைச்சு உள்ள முடியாது. ஒரு உயிர் இன்னொரு உயிரை எப்படி முதல்ல தெரிஞ்சுக்கணும்னா சுவாசத்தை வச்சுதான் தெரிஞ்சு. கொசு கடிக்கிறது ராத்திரில கொசு கடிக்குது, அது கண்ணு இருக்காது, எப்படி கடிக்குது தெரியுமா? நம்ம மூச்சு காத்து, நம்ம மூச்சு காத்துல இருக்கக்கூடிய ரத்த வாழை இருக்கு தெரியுமா? அந்த ரத்த வாழை தான் இருக்குது. மூச்சு தான் செய்யுது. எது அதுக்கு இருக்கக்கூடிய இந்த போட்டோ செல் அதை வந்து மாத்தி வச்சிருக்கேன். யாரு? யூதன். அவனோட ஜீனை மாத்தி வச்சிருக்கேன். அந்த மாதிரி மாற்ற முடியும். சைத்தான் ஏற்கனவே குர்ஆன்ல சொல்லியிருக்கான், நீ படைச்சதை உன் படைப்புல மாற்ற செய்வேன். உன் படைப்பு, நீ படைத்த படைப்பை மாற்ற செய்வேன். அதாவது நீ படைப்பாளி, உன்னுடைய நேச்சருக்குதா அவளை நிறுத்துவேன், நான் மாற்றி விடுவேன். மிருகங்கள் வேற வேற மிருகங்களை வச்சு புது மிருகத்தை உருவாக்குறவங்களை தூண்டுவேன். நாசிதான் எப்படி சொன்னது டேஞ்சரான விஷயம் சொல்லி இங்கதான் ஆரம்பிக்கும். இந்த நாசியை வச்சுதான் ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய நிஜ நிலையை புரிந்து கொள்ள முடியும். அவள் வந்து உறவுக்கு தயாரா இருக்காளா, இல்லை ஏற்கனவே கர்ப்பத்தோட இருக்காளா, இப்போ கர்ப்பத்துக்கு இல்லாம இருக்காளாங்கிறது எதர்ச்சி புரிஞ்சுக்க முடியும். வாசனையை வச்சுதான் எடுக்கும். இந்த வாசனை தான் தப்பான பெண்கள் யூஸ் பண்றது, பூக்களை வச்சு யூஸ் பண்றது, சென்ட் அடிச்சு யூஸ் பண்றது. சரிதானா?
ஒரு ஆண் பெண்ணை நேசிக்கிறதும் வெறுக்கிறதும் இந்த வாசனையை வச்சுதான். ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு இடையில இன்டிமசி இந்த வாசனை தான். ஒரு குழந்தை தாயை அடையாளம் கண்டது வாசனையை வச்சுதான். ஒரு குழந்தை தகப்பனை அடையாளம் கண்டது வாசனையை வச்சுதான். ரிலேஷன்ஷிப்ல இப்போ மனசு ட்ரீட் பண்ணக்கூடிய ஃப்ளவர் மெடிசன் வாசனை தான். வாசனை தான் செய்யும். சில பேருக்கு சில வாசனை மோந்த உடனே தலைவலி இருக்கும். சில பேருக்கு தலைவலி வந்தா சில வாசனை நுகர கொடுத்தா தலைவலி போயிடும். சளி பிடிச்சிருக்கு, சளி அதிகமா கொடுத்துருந்தா பண்ணுவாங்க. எது மஞ்சள் சுட்டு இழுத்த உடனே சளி விட்டு போகும். பார்த்துருக்கீங்களா எப்படி விட்டு போச்சு? சளி என்பது ஆக்சுவலி ஒரு வியாதியே கிடையாது, மனதின் நிலை. மனதின் நிலை. இந்த வாசனை அந்த நிலையை சேர்த்து ஆக வாசனை லேசான விஷயம் இல்லை. இதை தெரிஞ்சு வச்சுதான் தூப தீப ஆராதனையை ரெடி பண்ணி வச்சுட்டான். ஆள் யாரு? யூதன். அதுதான் இங்க இருக்கு. இது விளங்கு. பார்வை, பார்வை என்ன செய்யும்? சத்தம் இருதயத்தை கொண்டு இருக்குன்னு சொன்னேன். சத்தம் என்ன செய்யும்? கண்ணை மூடச்சு. சரியா? அப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு எங்க லிங்க் இருக்கு தெரிஞ்சுக்குவாங்க. சரி, இதற்கும் புரிஞ்சுதா? இதை சும்மா எனக்கா உட்காந்து தலையாட்டிட்டு புரிஞ்சுதா? அப்போ இந்த தாக்கத்திலிருந்து புலனின் இந்த தாக்கத்திலிருந்து எப்படி வெளியில வருது? அப்போ தொழுகையில கண்ணை சரியா பார்க்க எப்படி பழக்கிறது? தொழுகையில இருக்கு பிராக்டிஸ். ஒரு கண்ணை தப்பு செய்யாம எப்படி பாதுகாப்பு? தொழுகையில நிற்கும் பொழுது உங்கள் 2 கட்டவர்களும் கரெக்டா இருந்து அழுத்தத்தை கொடுக்குமே. ஆனால் உங்க பார்வை எங்க பிக்ஸ் பண்றீங்களோ அது ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துக்கு நகராது. இந்த கட்டவர்களுடைய போர்ஸை நீங்க கொடுக்கலன்னு சொன்னா பார்வை இந்த பக்கம் அந்த பக்கம். அப்போ ஒரு ஆணை பார்த்தவுடன் இல்ல ஒரு பெண்ணை பார்த்தவுடன் மனம் சபலத்துக்கு வருதுன்னா கட்டவர்ல வேகமா தரையில எடுத்து கீழே பார்த்துட்டீங்கன்னு சொன்னா அந்த எண்ணம் உடனடியா அமைக்க போகும். செஞ்சு பாருங்க. கட்டவர்ல புரியுதா? வேகமா அழுத்தி பார்வை தாழ்த்துங்க, ஆட்டோமேட்டிக்கா கட்டவர்ல. அதுக்காகத்தான் தொழுகையில நிற்கும் போது எப்படி இருக்கு? சரிதானா? நான் என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? முழு பாதத்தையும் பறவை விட சொன்ன ஞாபகம் இருக்கா? இப்ப புரியாது என்னன்னு. இந்த ஓரத்துல நிக்கிறது இல்ல, பாதம் முழுசா நிக்கிறது. இந்த கட்டவர்கள் அழுந்து பாதம் வரும்போது மனம் தன்னால. அப்போ அதே பிராக்டிஸ். அந்த அழுத்தம் கொடுத்த உடனே பாறை தாழ்த்தீங்கன்னா பாறை தப்பு பண்ணாது. என்ன எப்போ நோட் பண்ணிருக்கீங்களா? பாதத்தை அழுத்துறது பார்த்துருக்கீங்களா? பாதத்தை அழுத்துறது இதுதான் பிராக்டிஸ். இப்போ சொல்லுங்க, தன்னுடைய தூதன் மூலமா எவ்வளவு அழகான விஷயத்தை கற்றுக் கொடுக்கும் போது இதை தெரியாம சபலத்துக்குள்ள நாசமா போனது யாருக்கு சொல்லுங்க? நம்முடைய பொழுதுபோக்கு. சரியா? அப்போ இஸ்லாமில் பாதத்தை உறுதிப்படுத்தின அர்த்தம் புரியுதா? பல காரணங்கள் உண்டு. என்ன போட்டு சப்போஸ் இருக்கு இன்னொரு பார்க்க சொல்லுது, கரெக்டா அழுத்திட்டு கீழே பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா மனம் தன்னால பார்வை கண்ணு. அதனாலதான் சஜ்தால போகும் பொழுது பார்வை இங்க வச்சு கட்டவர்ல அழுத்துறீங்கன்னா மனம் தன்னால. ருக்குவுக்கு போகும்பொழுது கட்டவரை அழுத்திட்டு கட்டவரை பார்க்க சொல்றதுக்கு காரணம் புரியுத? இப்போ இன்னைக்கு உங்களுக்கு தொழுகை பற்றி கரெக்டா கொடுக்கலன்னா பார்வையை கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்கு உண்டான புள்ளிகள் இருக்கு. இதை செய்யுங்க. தொழுகையில கான்சன்ட்ரேஷன் எப்படி லாக் ஆகுது பாருங்க.
இன்ஷா அல்லாஹ் பண்ணுங்க. சொல்லிட்டு சரியானதுன்னா உங்க ரப்புல் இஸ்ஸத்துக்கு நன்றி செலுத்துங்க. அவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துங்க. இன்ஷா அல்லாஹ் எப்படி லைக் பாருங்க. சொல்லிட்டு அல்லாஹ் ரைட் வச்சு அழுத்தீங்க. அழுத்திட்டு நிற்கும்போது ஃபுல் பாரத்தை கொடுத்துட்டு கட்டும் பொழுது 6 லாக் பண்றேன், பணிவோடு லாக் பண்றேன்னு எண்ணம் இருக்கட்டும். பார்வை கீழே வச்சுட்டீங்கன்னா இது ரிலீஸ் ஆகுது. மனசு நகருதுன்னா பாரத்தை அழுத்துங்க. பாரத்தை அழுத்துங்க. ஆட்டோமேட்டிக்கா கான்சன்ட்ரேஷன். இப்ப எப்படி கான்சன்ட்ரேஷனை திருப்பி கொண்டு வர்றது? ஆச்சா, கண்ணு லாக் ஆயிடும். காதுக்கு எப்படி கொண்டு வர்றது? இப்ப பக்கத்துல எக்கச்சக்கமா சத்தம் போட்டுட்டுனா தொட முடியல, பாட்டை போட்டு விட்டா முடியல ஓ அங்க போகுது. இருக்கா இருக்கா? இது பாருங்க, ரக்கை. இந்த ரக்கைய நின்றுட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அழுத்தி இந்த கிரண்டையை டைட் பண்ணுங்க. அழுத்திட்டு டைட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா கால் மந்தமா. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதை டைட் பண்றது. இதை நல்லா அழுத்தி இதுல இருந்து டைட் பண்ணிட்டு இருக்குங்க. வச்சுட்டு நீங்க இழுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா காது மந்தமாயிட்டு கான்சென்ட்ரேஷன் கிளீனா கிடைக்கும். புரியுது அர்த்தம்? 2 கையை கட்டுறது. இப்ப சொல்றது புரியுதா உங்களுக்கு? இது கட்டியாச்சு, 6 லாக் பண்ணியாச்சு, அழுத்தியாச்சு. அழுத்தினோட ஆட்டோமேட்டிக்கா பயம் போயிடும். ஆட்டோமேட்டிக்கா பயம் போயிடும். அழகுதா? இன்ஷா அல்லாஹ் இது வரைக்கும் நிறுத்துங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் ஒரு முறை கம்ப்ளீட்டா மதியத்திலிருந்து என்ன கொடுத்துட்டு வந்தேன், ஒரு முறை கம்ப்ளீட்டா ஒரு லைனை கொண்டு வாங்க. இதுல எங்க உங்களுக்கு சந்தேகம் இருக்கு சொல்லுங்க, அதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இந்த சந்தேகம் டவுட் கிளியர் ஆகாம ஃபர்தர் பண்ணா கொட்டிடு. ஏன்னா இது சைத்தான் அனுமதிக்காத இடங்கள். இப்போ அவனை ஜெயிக்கிறதுக்கு முன்னால 1000 ஒண்ணுன்னா கையில கொடுத்துட்டு வரணும். சரியா? அதனால பிரச்சனை பண்ணுவாங்க, கவனிக்க விட மாட்டாங்க. இப்போ புரியுதா? நம்முடைய கவனச்சிதறல் தான் நம்ம பிரச்சனைக்கு. நம்ம கவனத்தை நம்ம கிட்ட இருந்து என்ன பண்ணுவான், அப்ப இது அழுத்தி கொடுக்கும் போது அவன் ஒவ்வொரு புள்ளியிலையும் தோத்து போறான். இப்ப புரியுதா அவன் எவ்வளவு பலகீனமானவன்? எல்லா பொருளும் நம்ம கையில இருக்கு. நாமளே நீங்க பல முறை யோசிச்சிருப்பீங்களா, இவர் இப்படி இவ்வளவு அடிப்பறோம், ஆளை எப்படா இவ்வளவு ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்காருன்னு. ராத்திரி ஃபுல்லா கிளாஸ் எடுத்தா மனுஷன் தெம்ப உட்காந்து நாம கொட்டாய வேண்டாம் வரும்னு. புரியுதா? ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். உங்க ஆறாவை நீங்க ரெஜுவரேட் பண்ணுங்க. இந்த பாடிக்கு என்ன வலி இருக்கோ அது இருக்கும், அதெல்லாம் தீர்மானிச்சு. ஆனால் உள்ளுக்குள்ள ஆடுற மனசு இருக்கு பாருங்க, அதை உங்க கையில கொடுத்துருக்கீங்க. வந்தாடு கரெக்டா வச்சுக்கோங்க. அல்லாஹ்வோட புரிதல் கிட்ட கரெக்டா கொடுத்துருக்கீங்க. அவன் மட்டுமே அடக்கும், சைத்தான் பக்கம் கொடுத்துருவான். சரியா? அது சரியா இருந்ததுன்னா எல்லாம் சரியா, யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. வேண்டிங்க அல்ஹம்துலில்லாஹ். சனிக்கிழமை போனேன், அழகா போயிட்டு டிஜிபி ஆபீஸ்ல போனேன். 10 நிமிஷத்துல கையெழுத்து போட்டு பேப்பர்ஸ் வாங்கியாச்சு. ஜெராக்ஸ் காப்பி இருந்தது, அந்த ஜெராக்ஸ் காப்பியை ஏடிஜிபி முன்னாள் அட்டாரன்னு கிழிச்சு சிரிச்சுக்கிட்டே, என்ன பை சிரிச்சு முடிஞ்சிருச்சு சார், தேங்க்யூ வெரி மச் சார். அவன் டஸ்ட்பின்லேயே போட்டுட்டு நான் மோட் பார்த்துருக்கான். என்ன பண்ண முடியும்? அவனுக்கு தெரியும் மனசால நான் யாரு. நான பலகீனன். அசுர ஆன பலம் கொள்ளவன், அசுர ஆன பலம் கொள்ளவன். அவ்வளவு சீக்கிரம் இறக்க முடியாது. அல்ஹம்துலில்லாஹ். காரணம் மனம் என் ரப்புல் இஸ்ஸத் என் வசம் கையில கொடுத்துட்டான். சொன்ன இடத்துல ஆடும், சொன்ன இடத்துல ஆடும். உட்காரு, பேசுற அது உங்களாலும் முடியும்.
உள்ளார முடியும். ஏன்னா அதே ரப்பு தான் உங்களையும் படைச்சது, அதே ரப்பு தான் உங்களுக்கும் கொடுத்தா எல்லாத்தையும். பயன்படுத்துற டெக்னிக் தெரிஞ்சு போச்சு, ஜெயிச்சு. அது இப்ப இன்ஷால்லா ஒண்ணுன்னா கொடுக்குறேன். இப்போ நில்லுங்க. அப்போ சஜூதுல வரும்பொழுது போஸ்டர் எப்படி கையை வைக்கணும் அதை பொறுத்து தான் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அங்க ஃபில் ஆகும். இந்த கையை நீங்க எவ்வளவு கீழே கொண்டு போறீங்களோ அவ்வளவு இது இருக்கிறதுக்கு வரும். இது எவ்வளவு இருக்கிறதுக்கு வருதோ கழுத்து அவ்வளவு லோட் ஆயிருக்கும். சஜ்தா பிரயோஜனம். இது எவ்வளவு முன்னால வருமோ ஆட்டோமேட்டிக்கா கை விரியும். எவ்வளவு விரியுதோ இந்த ஷோல்டர் லோட எடுக்கும், நெக் ஃப்ரீ ஆகும், அந்த மெடுல்லா கிளீனா வேலை செய்யும். என்ன நீங்க என்ன கான்சன்ட்ரேஷன் எதிர்பார்க்கீங்களோ அந்த கான்சன்ட்ரேஷன் கிளீன் ஆகும். சரியா? அப்போ இந்த பலம் வைக்கும் பொழுது இந்த கட்டவரத்தை முடிஞ்ச வைக்கும். இப்படி வைக்கிறதுக்கு பாருங்க, இப்படி இல்லை. சஜூதுல இப்படி கிடையாது, இப்படி வைக்க ட்ரை பண்ணுங்க. விரல்கள் விரிஞ்சிருக்கணும், ஆனா கட்ட விரல் எதிர்ப்புறத்துல இருக்கணும். விரல் ரொம்ப இப்படி விரிஞ்சிருக்க கூடாது, இப்படி இருக்கக்கூடாது. இந்த உள்ளங்கை தலையில நல்லா பதியும். இப்போ இந்த கை இப்படி வைக்கிறீங்கன்னு சொன்னா எப்படி இருக்கணும்? கை இப்படி இருக்கணும், இப்படி இருக்க கூடாது. கை இப்படி விரிக்க கூடாது, சரியா? இப்படி வைக்க கூடாது. இது நார்மலா அந்த உள்ள கை இருக்குல்ல, நல்லா அழுந்தணும். இந்த விரல் இப்படி இருக்கணும். வச்சு இந்த விரல நகத்துக்கு நல்லா வச்சுட்டு கொடுத்து பாருங்க. இந்த பேலன்ஸ் பண்ணும் பொழுது கம்ப்ளீட்டா முழு கை பேலன்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த நரம்பு இருக்கு பாருங்க, இந்த கம்ப்ளீட் பின்னால ஸ்ட்ரெச் நரம்பு கிளீனா பேலன்ஸ் லோட் எடுக்கிறத பார்க்கலாம். வெயிட்டை கம்ப்ளீட்டா எடுக்கும். எடுத்தா அந்த போஸ்டர்ல கண்ணை நேரா நாசிக்கிட்டு இருக்கு. இந்த வயிற்றை நல்லா வச்சுட்டு முதுகன் தண்டை நல்லா அழுத்துங்க. முதுகன் நல்லா தூக்காம அழுத்துங்க. தொடைய கிளீனா நிறுத்துங்க. ஆட்டோமேட்டிக்கா மூச்சு திணறும். அந்த மூச்சு திணறதுன்னா போஸ்டர் கரெக்ட். முதுகன் தண்டை இப்படி இருக்கக்கூடாது, அழுத்தணும். முதுகன் தண்டை அழுத்திட்டு இந்த காலை தொடைய ஸ்ட்ரெயிட் பண்ணுங்க. பண்ணிட்டீங்கன்னா இந்த தொடை இப்படி பிடிக்க கூடாது, இப்படி இருக்கணும். வச்சுட்டு அழுத்தின உடனே ஆட்டோமேட்டிக்கா மூச்சு திணறல் வரும். லேசா மூச்சு ஃப்ரீயா வாங்க முடியாது, மூச்சு லேசா டைட் ஆகும். அந்த டைட் வந்த உடனே அதுதான் அந்த நேரத்துல அக்செப்ட் பண்ணணும். அங்கதான் பிராக்டிஸ். அந்த டைம் ஃபுல்லா எடுக்கணும். மூச்சு லேசா கழுத்து வலிக்க ஆரம்பிக்கும். அது போஸ்டர் சரியில்லை, கழுத்து வலிக்காது. ஆனால் மூச்சு லேசா கம்மியாகும். மூச்சு வாங்குறது கொஞ்சம் லேசா கம்மியாகும். காது அடைக்கிற மாதிரி வரும். லேசா காது அடைக்கிற மாதிரி இருக்கும். சத்தம் கம்மியா தெரியும். மூச்சு லேசா கம்மியாகும். பார்வை இது பார்வைக்குள்ள இந்த டாப்பு இந்த லேசா வலிக்க ஆரம்பிக்கும். லேசா அதிகம் வலிக்கூடாது, லேசா வலிக்க ஆரம்பிக்கும். இந்த இடம் லேசா வலிக்கும் கீழே பார்க்கும்போது. அதான் சரியான போஸ்ட். இந்த வலி அத்தனையும் மரணத்தின் வலிகள், அத்தனையும் மரணத்தின் வலிகள். அந்த நேரத்தில் நீங்க உங்க ரப்புலிசத்தை கூப்பிட்டு இருக்கீங்க. அலாஸ் அதற்கு பழகிட்டீங்க. இது வலிக்கும் போது உங்க நாக்கு உங்க ரப்புலிசத்தை கூப்பிட்டு பழக்கப்பட்டுருச்சு. அது உண்மையிலேயே மரணத்துக்காக வலிக்கும் போதும் நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவீங்க? உங்க ரப்புலிசத்தை தான் கூப்பிடுவீங்க. நாக்கு ஆட்டோமேட்டிக்கா கூப்பிடும், மனசு கரெக்டா அங்கதான் நிற்கும், ஆடாது. ஆத்மா ரெக்கப்பட்டீங்க. ஆத்மா ரெக்க கட்டிடுறாங்க, ஃப்ரீயா இருக்கும். முடிஞ்சது. நிக்கிற மூச்சு முட்டுனா என்ன, முட்டாம போன முடிகிற போற கண்கள் காண்பதை கண்டே தீரும். காது விஷயம் முடிஞ்சது. ஆத்மா எதை அடையணுமோ அடைஞ்சிருச்சு. தான் இறைவனை கூப்பிட்டபடியாக நிதானமாக நிம்மதியாக
அந்த சத்தம் கேட்கும், யா அய்யுதல் யா அய்யுதல் நஃப்ஸுல் முத்மஇன் ஏறிச்சு திரும்பிடு. ஓ திருப்தி அடைந்த ஆத்மாவே திரும்பிடு. திருப்தி அடைந்த ஆத்மா அந்த சத்தம் கேட்டாலே முடிஞ்சு போச்சு, முகம் தன்னால மறந்துடும். அந்த சத்தத்துக்கே காத்துக்கிட்டு இருக்கிறது, முகம் தன்னால மறந்துடும். உன் இறைவன் உன் மீது திருப்தி கொண்டதிலே நீ அவன் மீது திருப்தி கொண்ட சிரிப்பு வந்து அல்ஹம்துலில்லாஹ் காஸ் கிளம்பிச்சு. தன் இறைவனை காண கிளம்பிச்சு. சரி, உடம்புல இருந்து டோட்டலி டிட்டாச். உடம்பு கீழே விழுந்தோம், அந்த ஆத்மா ஃபர்ஸ்ட் கிளாஸா தன் இடத்துல போய் உட்கார்ந்து மறுமையில் தன் இறைவன் எழுப்பும் வரை நிம்மதியான உறக்கம். வலியும் இல்லை, ஒரு வெங்காயமும் இல்லை, நிம்மதியான உறக்கம். மீண்டும் சத்தம் கொடுத்த உடனே அல்லாஹ்வை புகழ்ந்த வண்ணம் எந்திரிச்சு கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சு கையில பட்டம் உதறிட்டு வந்துடும். வலது கையில சந்தோஷமா காமிட்டு எல்லாருக்கும் எனக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு கிடைச்சிருச்சு, நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன். நேரா ஓட்டம் ஓடுறது. இந்த ஓட்டத்துக்கு இங்க பழகும். துக்கம் இன்ஷா அல்லாஹ் நம்ம வாழ்க்கையிலும் இல்லை, நம்ம மரணத்திலும் இல்லை, மரணத்துக்கு பிறகும் துக்கம் இல்லை. ஒழிச்சிடலாம். தொழுகையை கரெக்ட் பண்ணுங்க. மானக்கேடான விஷயத்துல இன்ஷா அல்லாஹ் இப்போ புரியுதா மானக்கேடு எப்படி கிளம்புதுன்னு? காம இச்சை எப்படி அடங்கும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. அப்போ ஒரு பெண் தன் கணவனுக்கு மட்டுமே பெண்ணா தெரிஞ்சு மற்றவர்களுக்கு தாயா தெரிஞ்சா அவள் மனநிலை எப்படி போகும்? அப்போ எவ்வளவு கண்ணியமா நடந்துப்பா, அது எல்லையில் எப்படி நிப்பாவ. அப்போ அந்த ஆத்மாவுக்குள்ளார என்ன இருக்கும், அந்த செவிப்புல நின்று செய்யும். தொழுகை கரெக்டா இருந்தா தன்னுடைய அந்த இச்சைகள் தான் தன்னால கண்ட்ரோல்ல இருக்கும்போது தன் இறைவனை கான்சென்ட்ரேட்டா தொழுது ஆத்மா இருக்கு. அது எங்களுக்கு தப்பு பண்ணும். மானக்கேட்டில் ஏன் வரும்? அது ஒண்ணும் கொடுக்க முடியாது. இப்ப புரியுதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த பிறகும் கிட்டத்தட்ட 25-30 வருஷம் வாழ்ந்தும் ஏன் திருமணம் செஞ்சுக்கல தாய்மார்கள்? அவர்கள் மனம் டோட்டலி வசத்தில் இருந்தது. அவர்கள் நிஜத்தில் மற்றவர்கள் பார்வைக்கு தாயாக இருந்தோம். அவருடைய தொழுகையா இருந்தது. சோ மானக்கேடு அவர்களை தொடக்குறை. சாவா பெண்ணுடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் புரியுதா? ஏன் மானக்கேட்டு போன்ற அவசியம் இல்லை. இது தெரியல, நாரிக்கிட்டு போகிறோம். இன்ஷா அல்லாஹ் இப்போ இந்த குறை நமக்கு வராது. சரிதானா? இன்ஷா அல்லாஹ் சரி. அப்போ இதுக்கு முன்னாலே எதுவும் சின்ன சின்ன பிசுறுகள் இருந்தா சௌபா செஞ்சு மீட்டு எல்லாம் மன்னிச்சுவாங்க. தெரியாம செஞ்சு இப்போ தெரிஞ்சிடுச்சு. இனி அந்த மாதிரி பார்வை தடுமாறுதான் கட்டவரில் ஒரு அழுத்து பார்வை கிட போய் அப்படியே அடங்கும். இப்போ வேற ஏதாவது சந்தேகம் இருக்காதுல்ல? இது நடப்பதில்லை. மிருகங்கள் ஒரு ஜெனரலா பார்த்துக்கணும். மிருகத்துல எத்தனை விதம்னு சொல்லுவோம் சொல்லுமா? எத்தனை விதம்னு? 4 விதமான மிருக செட்டப் இருக்கு. ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு ஆண் பல பெண், ஒரு பெண் பல ஆண். சொல்லுமா? இப்ப இதை எடுத்துட்டு இந்த செட்டப் வர போகும்போது எப்படி நகர்ந்து வந்து பெண் மேலேறி உட்காருது 4வது செட்டப். அப்போ எந்தெந்த செட்டப்ல என்னென்ன நடந்தது பார்த்துட்டு வந்தோம். இந்த மிருகத்தின் தன்மை யார் யார் வாழ்க்கையில இருக்கு இப்போ அலசிப்பாங்க. உங்க கண் பார்வையில் வரக்கூடிய விஷயங்களை அலசி பார்த்துட்டே வாங்க. அப்போ அவர்கள் யாராக இருக்க முடியும்? நமக்குள்ள என்ன குறைகள் இருக்கு, அந்த குறைகளை இன்னிலிருந்து இன்ஷா அல்லாஹ் உள்நோக்கி பார்த்தாங்க. நமக்குள்ள என்ன குறைகள் இருக்கு, நாம எதை நோக்கி நகர்றோம் அதை யோசிங்க. அப்போ நமக்கு எது பிடிச்சிருக்கு, எது பிடிக்கல. சாப்பாட்டுல நமக்கு காரம் பிடிக்குதா, சாப்பாட்டுல நமக்கு இனிப்பு பிடிக்குதா, சாப்பாட்டுல நமக்கு புளிப்பு பிடிக்குதா, இல்லை எல்லாம் கலந்து பிடிக்குதா, உப்பு தூக்காது பிடிக்குதா, உப்பே பிடிக்கலையா,
சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சுட சுட தோசை போடணும். சில பேருக்கு தோசை சுட்டு 6 மணிக்கு சாப்பிடுவாங்க. பார்க்குறீங்களா? சில பேருக்கு சுட சுட சாப்பாடு வேணும். சில பேருக்கு சுட சாப்பாடு வச்சா கோபம் விட்டுரும் இருக்கா. சில பேருக்கு முதல் நாள் சாப்பாடு குழம்பு எடுத்து வச்சாலும் ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க, சாப்பிட்டு இருக்காங்க. சில பேருக்கு முதல் நாள் சாப்பாடு வச்ச உடனே டென்ஷன் ஆயிடுவாங்க. அப்போ வாசனை, டேஸ்ட், பொருளின் பார்வை, இதை வச்சுக்கிட்டு உணவு எப்படி உள்ள போகும், அப்படி உள்ள போகக்கூடிய உணவு என்ன செய்யும் இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். அப்போ இந்த உணவு மனுஷனுடைய மென்டாலிட்டியை எப்படி மாற்றும், அப்போ எந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது மனுஷன் தன்னை கட்டுப்படுத்த முடியும். அப்போ உள்ளூருக்குள்ள எதை பாதுகாத்து கொள்வது, எதை பரவாயில்லன்னு விட்டுறது, நம்ம உடம்பை எப்படி பாதுகாத்துக் கொள்வது, இதெல்லாம் சொல்லி நீ ஏண்டா பாதுகாத்துன்னு கேட்காதீங்க. இதை பாதுகாத்தா எனக்கு பிரச்சனை ஜாஸ்தி, அதுக்காக தான் பாதுகாக்காம லூஸ் ஆகிறதுக்கு காரணம் இருக்கு. நான் ஹெல்த்தியானா என்னை இன்னும் பாடப்படுத்திட்டு இருக்கேன், இன்னும் பல பிரச்சனைகள் வரும் எனக்கு, அதுதான் லூஸ் இருக்கு. அதுவும் நன்மைக்காக படுத்துருச்சா சந்தோஷமா இருக்கு. இது படுக்காம தான் எனக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் படுத்துது, அதுக்காக வேண்டி விட்டேன். அப்போ உங்களுக்கு வாழ்க்கை எல்லாம் கொடுத்துருக்கோம், குடும்ப வாழ்க்கை கொடுத்தா அதை எப்படி பாதுகாத்துக் கொள்வது, எடுத்து எப்படி மெயின்டைன் பண்றது, இன்ஷா அல்லாஹ் ஒன்று நம்ம சரியா. இப்போ மோர்லாவுக்கு தயாரா வரீங்க, மென்டாலிட்டி. அப்போ எந்த விஷயத்துல வரும்போது எப்படி விட்டு கொடுக்கிறது, எதை எடுத்துக்கிறது, எதை சைக்கிளிங் பண்றது, ஒரு வார்த்தை எப்படி கூடுதலா எடுத்துக்கிறது, எப்படி விட்டுறது, இன்ஷா அல்லாஹ். இனி கிளாஸ் எப்படி நகரும், இனி ஜெட்டு வேகத்துல போகும், அப்ளிகேஷன் தான். இப்ப எப்படி கத்துக்கிட்டது எப்படி வாழ்க்கையில பயன்படுத்துறது. அப்போ பின்ன ஆரம்பத்துல இருந்து வரும்போது கூதான் கொடுப்பேன், பிக்கப் பண்ணணும். இன்ஷா அல்லாஹ். இனி குர்ஆனுடைய வசனங்கள் நேரடியா இறங்கும். இன்ஷா அல்லாஹ் குர்ஆனுடைய வசனங்கள் நேரடியா இறங்கும். வரும் பொழுது ஒவ்வொரு குர்ஆன் வசனத்துக்கு உண்மையான அர்த்தம் என்ன தன்னால விளங்கிடும். இவங்க சொல்ற அர்த்தம் எல்லாம் கிடையாது, அது அர்த்தம் வேறங்கிறது தெளிவா விளங்கிடும். அப்போ அந்த அர்த்தத்தை எடுத்துக்கிட்டு வாழ்க்கை அணுகும் போது ஈஸியா இருக்கும், ஈஸியா இருக்கும். இப்போ சொல்ல அல்லாஹ் சேர்த்து சொல்லிட்டு போது இப்போ ஆத்மாவை எப்படி தூக்குறது தெரியுமா. அப்போ ரம்தான் நெருங்கிட்டு இருக்கு. அப்போ ஆத்மாவை இந்த முறை எவ்வளவு தூரம் நாம குருவி மேல தூக்க முடியும் மேக்சிமம், இந்த டைம்குள்ள அதை எவ்வளவு தூரம் மேக்சிமம் சுத்தப்படுத்த முடியும். இன்ஷா அல்லாஹ் ஒருவன் என்ன ஒருவன் இடத்துக்கு வரப்போகும்போது இன்ஷா அல்லாஹ் அதையும் ஒருவன் பயன்படுத்தி கொள்ளும். இந்த டைமிங் ரொம்ப வேஸ்ட் பண்றீங்க, அது எனக்கு பிடிக்கல. நான் சொல்ல விருப்பப்படாம இருந்த டைமிங் ரொம்ப வேஸ்ட் பண்றீங்க. பேசிக்கிட்டு தேங்கிட்டு ஒருத்தர் சட்டு 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 சட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு உட்காருங்க. சரியா? டைமை கொள்ளாதீங்க, எடுத்துட்டு இன்னும் மேக்ஸிமம் எவ்வளவு எடுக்க முடியும். ரமதான் ஒரு வினாடி போனாலும் நஷ்டம், ஒரு வினாடி வீணா போனாலும் பெருத்த நஷ்டம். அது இன்ஷா அல்லாஹ் அந்த ரமதானுடைய டைம் நம்ம மாட்டிக்கும் போது முடிஞ்ச வரைக்கும் ஜூஸ் எடுக்கிறதுலே இருக்கு இன்ஷா அல்லாஹ். அதை எப்படி லாபகரமாக்குறது, அந்த டைம் எப்படி நம்ம எடுத்துக்கிறது இன்ஷா அல்லாஹ். இந்த ரமதான் அடுத்த வாழ்க்கைக்கு, அடுத்த வரக்கூடிய வாழ்க்கைக்கு எப்படி பேசா மாறுதுன்னு இன்ஷா அல்லாஹ் என்ன போட்டு அல்லாஹ் சொன்னார் தக்வா வரும்னு. இன்ஷா அல்லாஹ் ஒரு எடுத்துலாம் தக்வா. என்ன நடந்தாலும் என்ன நடந்தாலும் கொஞ்சம் மனுஷன் கொஞ்சம் அசையும், ஆனா உயர்ந்து விடுமா. அந்த அலபாயிர மனசை தட்டி இழுத்து கொண்டு கால் எடுத்து எங்கேயும் போகாது, இங்கிருந்தா இன்ஷா அல்லாஹ் செய்வோமா. இப்போ வாய்ப்பு கிடைச்ச அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சதுன்னா ரமதான்ல 10 மணிக்குள்ள எல்லா விஷயத்தையும் முடிச்சு கம்முன்னு போட்டு குடி தூக்கம் போட்டு லேட் நைட்லாம் பேசக்கூடாது. ரமதான் 10-10:30 படுத்துட்டு கரெக்டா 1:30 மணி எந்திரிச்சு நின்னுண்டா சஹர் வரைக்கும் அழகா 4 ரக்காத்து, அதிகம் வேண்டாம் 4 ரக்காத்து
2 உருகியவனை கூட்டா போதும். நிதானமான கிராத்து, அழகான கிராத்து. அதுக்குள்ள எல்லா அந்த அவுராதுகளை படிச்சு வச்சுக்கணும், மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். நெருங்கி வந்துச்சு ரமலான், கரெக்டா 1 மாசம் கூட கிடையாது. எடுத்துங்க, உட்காந்து பிரிண்ட் போட்டு கொடுங்க. நாளைக்கு மறந்துட போறீங்க, கிளம்ப சொன்னால அதை எடுத்து படிச்சு ஓதி காட்டுங்க எனக்கு. இன்ஷா அல்லாஹ் அதை எப்படி ஓதுறது, அதில் இருக்கக்கூடிய குறைகளை செட்டில் பண்ணிக்கணும். சொன்னா அதுக்கு பிறகு செய்ய வேண்டிய பிராக்டிஸ் என்ன? குர்ஆனை ஒருத்தருக்கு ஓதி பாருங்க. சூறாக்கள் ஒண்ணுன்னா நான் ஓதுறேன், நீங்க பாருங்க, நீங்க அப்படி பார்த்து அதில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்களை செட்ரேட் பண்ணி வெறுமனே சின்ன 4 இந்த சூறாக்களை ஓதிட்டு தப்பா பார்க்காதீங்க. சரியா? அதிகமான ஆயத்துக்களை ஓதுறதுக்கு பிராக்டிஸ் இருக்கு. அது எப்போ வரும்? ரமலான்ல இருந்து அந்த தஹஜ்ஜுதுல கேட்க போகும்போது வச்சுட்டு சார்ஜ் பண்ணிங்க பேட்டரி. இன்ஷா அல்லாஹ் ஃபுல் சார்ஜ்ல எடுங்க. அதை எடுத்துட்டு நீங்க அதுக்கு பாருங்க எப்படி இருக்கும். வாழ்க்கையை ஃபேஸ் பண்ற விதமே தனியா இருக்கும். அந்த தெம்பே வேற மாதிரியா இருக்கும். அந்த பலம், உள் பலமே வேற மாதிரியா இருக்கும். எது வந்தாலும் யாரு சொன்னாலும் வந்துடும். இந்த சோர்ந்து போறது, உட்கார்ந்துருது, அதெல்லாம் என்னால முடியல. உடல் உபாதையில உட்கார்ந்து பார்த்துருக்கீங்க, சோர்ந்து பார்த்துருக்கீங்களா? என் முகத்தை துக்கமா சோகமா பார்த்துருக்கீங்களா? கலவரமா எப்ப என் முகத்தை பார்த்துருக்கீங்களா? வழியில உட்கார்ந்துருப்பேன், வலிச்சுக்கிட்டு இருந்து வழியில வேணா உட்காந்துட்டு இருப்பேன். என்ன சோறவை பார்த்துருக்கீங்களா? தோத்து போன ஐயோ எல்லாம் போச்சு, வடை போச்சுங்கிற வார்த்தையே கிடையாது. நாங்க வடையை வச்சுக்கிறதே ஏமாறது, தூக்கி போட்டு ஃப்ரீயா இருக்கு. என்ன இன்னைக்கு உண்மையிலேயே எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு பேப்பருக்கு கிளியர் ஆச்சு. பேசுறேன் ஆட்டோமேட்டிக்கா போற யாரு மோசினா குரல் ரொம்ப தெம்பா இருக்கு, வேலை முடிஞ்சிருச்சு மாட்டி. அந்த நிலை இது ஒரு தனியார் இருக்கும் இருக்குன்னா, நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த நிலைக்கு வந்துச்சீங்கன்னா அந்த ஜமா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும், அந்த ஆறா எவ்வளவு செட் ஆகும் தெரியுமா? இந்த ஒண்ணு இல்ல, காய் ஒரு வயர் வழியா கரண்ட் போச்சுன்னா அதை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். அதுக்கு ஃப்ளம்மிங் இடக்கை விதின்னு ஒரு ரைட் ஹேண்ட் ரூல் இருப்பேன். இது ரைட் ஹேண்ட் ரூல். என்னது? இப்படி இருக்க போகும்போது கரண்டோட டைரக்ஷன் இப்படி, மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இப்படின்னு சொன்னா அந்த ஒரு கண்டக்டர் மூவ் பண்றது இப்படி இருக்கும். ஒரு கம்பியில கரண்ட் இந்த வழியா உள்ள போய்கிட்டு இருக்குன்னு சொன்னா அதுக்கு சுத்தி வர உருவாக்கக்கூடிய காந்தப்புலம் இப்படி இருக்குன்னு சொன்னா, இப்படி வருதுன்னு சொன்னா அந்த கம்பியோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்? மேல் நோக்கி. இதுதான் வலக்கை விதி, ஃப்ளம்மிங் வலக்கை விதி. அப்போ அந்த காயில 1 2 3 சுத்திட்டீங்கன்னா அது சுத்திட்டு வர 1 2 இப்படி சுத்திட்டு வரதெல்லாம் சேர்ந்து ஒரு பர்மனண்டா பெரிய மேக்னெட். அப்போ ரியாதாங்கிற ஒரு காயில இருக்கக்கூடிய ஒரு கரண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி சாதிக்கு சித்திக்கு ஜிசின்னு ஹுசைன்னு சொல்லி இத்தனையும் ஒன்னா சேர்ந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு செட்டப் ஆச்சு. அதுக்கு பேக்கிங்கா இதெல்லாம் நிக்குதுன்னு சொன்னா ஆறா எப்படி இருக்குன்னு சொன்னா கனத்து இருக்கும். இதுல இருந்து கிளம்பக்கூடிய சொற்கள் கிளியரா போகும், எஃபெக்ட் கனத்து இருக்கும். இதுதான் சஹாபாக்கள் ஜெயிச்சதுக்குண்டான சூழ்நிலை. ஏன் ஜெயிச்சாங்க? அவரோட மேக்னெட் ஃபீல்ட் எல்லாம் ஆறா செட் ஆயிட்டு கனத்து இருந்தது. எதிரியால நிக்க இன்ஷா அல்லாஹ் அந்த கணத்துக்கு வருவீங்களா? இல்ல கேட்டுட்டு பிரிஞ்சு நான் எங்க பார்த்துட்டு எங்க பார்த்துட்டு இருப்பீங்க? இதுக்கு தியாகங்கள் செய்ய வேண்டி இருக்கும். சில விஷயங்களை விட்டு கொடுக்கணும், சில இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணணும், சில இடத்துல பரவாயில்ல விட்டுணும், சில இடத்துல எனக்கு வேணும்னு சொல்லணும். கணத்து செட் ஆகும் விஷயம் ஆகுமா? மனசுல வச்சுக்கோங்க. கொண்டு வந்தெல்லாம் மனசு ஒரு முறை கம்பெனியில் உட்காந்து பாருங்க, செப்பரேட் பண்ணுங்க. எல்லாம் நானா நாளைக்கு போயிட்டு வந்து நாளைக்கு ஆரம்பிக்கும் போது 4-5 கேள்வி கேட்பேன். நீங்க எந்த இடத்துல நிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அது பிறகு இன்ஷா அல்லாஹ் கிளாஸ் ஆரம்பிச்சு. இனி இந்த உட்கார செட்டை மாத்திக்கிட்டே இருக்காரு.
விஷயம், அந்த பிள்ளை இன்னைக்கு வந்து அது கல்யாணம் ஆகுது அந்த பிள்ளைக்கு. நிறைய ஆர்வம் இருக்கு இந்த பிள்ளைக்கு, ஆனா இருந்து கற்றுக்க முடியும் இல்லை இதுதானே. 4 மாசம் மேலே இல்லையா? அதுக்குள்ள எதுவும் கற்றுக்கொள்ள முடியும் கற்றுக்கொள்ள சரிதான். அவங்க அம்மா ரொம்ப பரிதவிப்போட வந்து உட்காந்து பார்க்குறாங்க புள்ள கற்றுக்க முடியும். மாப்பிள்ளை நிறைய இடத்துல மாப்பிள்ளை பார்த்தாங்க, ஏதாவது முட்டா இருக்கு எல்லாம் அப்பாவும் பார்க்க இல்லை. சரி, கல்யாணம் ஆகிட்டு 2 மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? தைராய்டு கெட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? தைராய்டு கெட்டு போயிட்டு உடம்பு குண்டாகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு மனுஷனுடைய நிலைமை மனசு மாறுறதுக்கு எவ்வளோ நேரம்? பெண்கள் அழகுக்காகவும் காசுக்காகவும் பாரம்பரியத்துக்காகவும் மார்க்கத்திற்காகவும் அனுமதிக்கப்படுகிறார்கள். மார்க்கம் உள்ளவர்களை வளர்ந்து வாழ்வில் வெற்றி அடைந்து இது புத்தியில இருந்தா மார்க்கம் உள்ள பெண்ணை விட்டுட்டு போவானா? இப்போ இந்த மாதிரி மேரேஜ் பண்ணுறவங்க ரசூலோட சுன்னத்தை ஹயாத்தாக்கள் மிகப்பெரிய சுன்னத்தை ஹயாத்தாக்கள் ஒரு கூட்டம் நடந்து போனது, இன்னும் ஒரு கூட்டம் மறந்து போன ஒரு சுன்னத்தை ஒருத்தர் வந்து ப்ராக்டிஸை கொண்டு வந்து அவங்க உணர்த்துறது ஹயாத்தாக்கிற விஷயம். இல்லாட்டி எல்லாரும் ஒரு இடத்துக்கு தானே ஒரு சுன்னது இருக்கு. நிறைய பேர் எப்படி பண்ணுறாங்க தெரிஞ்சு வைக்கணும், நாம வந்து வச்சுருக்கோம். இது ஹயாத்தாக்கள். ஒரு சுன்னத்தை நடைமுறையில பின்னர் லைவாக்கி இது கொண்டு வர்றது ஜிஹாதுக்கு சமானம். கூலி உண்டு சொல்லி ஆர்வம். ஏன்னா ரிசல்ட் ஒவ்வொரு சுன்னத்தும் எதிர்க்கப்படுற நாள் வந்துச்சு. நாம செய்ய இது கல்டிவிட்டி நல்லா இருக்கும். ட்ரீட்மெண்ட் என்ன ஜீனாங்க கல்விட்டேன்னு கல்விட்டேன். அழகுங்கிறது இவங்களுடைய அர்த்தங்கள் வேறு. அப்போ தஃபா உள்ள ஒரு பெண்ணு அவளை உருவம் இவங்களுக்கு கண்டு தெரியும். ரொம்ப அழகான பெண்கள்லாம் இருக்காங்க, கல்யாணம் பண்ணி சொல்லுங்க. பேசிட்டு நிறைய இருக்காங்க அழகா. நீங்க வரும் பிராக்சி எல்லாம் அழகா தான் இருக்கு. எல்லாம் பண்ணி சொல்லுங்க. இதான் வேறுபடும். புரியுதா? ஆக தேர்ந்தெடுக்கிறது அந்த மென்டாலிட்டி கரெக்டா வைங்க. முடிஞ்சா வாலிபத்தை ஒன்று சொல்லுங்க. 1 இல்லை 2 பெண்களுக்கு ஒன்று உங்க சாய்ஸ். அம்மா அப்பா பார்த்து வைக்கிற அழகான பெண்ணுக்கு கொடுங்க, தப்பு. இன்னொன்று வாழ்க்கையை தத்தளிச்சுட்டு இருக்கக்கூடிய மார்க்கம் அவள் மார்க்கம் இழந்து விடாமல் இருக்க. சரியா? மார்க்கத்துக்கு வந்த உருவாக்குன்னா அது ஜிஹாது, சாதாரண விஷயம் ஜிஹாது. 2வது ஊட்டப்படுறதுக்கு அதான் மிகப்பெரிய காரணம். ரசூலா சொல்றாங்க, குழந்தை கொடுத்து கஷ்டப்படுறாங்க. மனைவியும் சில குழந்தைகள் இருக்கு, வறுமை ரொம்ப மோசமான கண்டிஷன் வந்து குழந்தைறாரு. முடியல, என்கிட்ட இல்லை, 2 ஆளுக்கு யார் சொல்லுவோம் என்ன பண்ணட்டும்ன்றாரு. இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் கஷ்டப்படுறேன், கொஞ்சம் கல்யாணம் பண்ணிக்க இப்படி ஒரு ஆடு எடுத்து போடுறாரு. ஆட்டையை விட்டு கல்யாணம் பண்ணிக்க சொல்றாரு. கல்யாணம் பண்ணாரு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்றாரு, இன்னும் சோகமா வர்றாரு. என்னன்னா என் நிலைமை முதலோட மோசமா போச்சு, 2 குடும்பம் என்னால முடியல யார சொல்ல அப்படின்னா இன்னொரு ஆட்டை கையில கொடுத்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இது சொல்ல சொல்ல மனுஷன் இப்படி விளையாடுறாரு. எல்லாம் அப்படி நானும் பார்த்துட்டு இருக்காங்க. அதை சும்மா உத்து பார்த்துட்டு இருக்காரு. கேட்டா எல்லாம் விரும்பி செய்வாங்க. அம்மா ஆளே காணும். எல்லாம் நினைச்சாங்க கதை முடிஞ்சிது. ஒரு கல்யாணம் பண்ணிட்டு நொந்துக்கிட்டு இருந்தாங்க. 2வது கல்யாணம் பண்ணி 4 அடிச்சாரு. இப்போ 3வது கல்யாணம் வேலையை முடிஞ்சுட்டு வந்து கடை எங்க விட்டாங்க. ஆளு இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு ரசூலா கேட்குறாங்க, ஆமா ஒருத்தர் ரொம்ப மோசமான நிலையில் வந்திருந்தாரு, திருமணம் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்தாரு, அவர் கதை என்ன அப்படிங்கிறாரு. அவரா ஆடு மாடு தோட்டம் துறவு கொண்டாடு இருக்காரு, காசு பிஸியா இருக்காரு. அப்படியா போயிட்டு சகாத் வாங்கி பார்ப்போம். இங்கிருந்து போறாங்க. சகாத் கேட்டாரு ரசூல் ஸ்டேட்ல வந்து நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒரு
ஆட்டு மந்தையை ஓட்டிட்டு ஓட்டமா ஓடுறது. என்ன கதைன்னா நல்லா இருக்குங்க, எக்கச்சக்கமான காசு, எனக்கு பெரிய இருக்கு, வழக்கத்தான் இருக்கேன், நான் எவ்வளோ வச்சிருக்கேன், இத்தனை ஆடு இத்தனை மாடு 40 பொண்ணு வச்சுட்டு போட்டு யாருக்கு அதில் கொடுத்துருக்கு, யாரும் ஆடுவான். அவரை செஞ்சது என்ன தெரியுமா? இறைவனின் தூதருடைய வார்த்தையை அப்படியே எடுத்து நம்பிக்கை எடுத்து நாமள தானே சொல்லுவோம். இவருக்கு என்ன சொல்லிட்டு போவாரு, நமக்குலாம் தெரியும். இங்க ஒரு இடி இங்க ஒரு இடி எடுத்து போயா வேலையை பாருங்க. அவர் அப்படி செய்யல, நடைமுறைப்படுத்தினார், ஜெயிச்சினார். இதை சைலண்டா கேட்டுக்கிட்டு இருக்காரு. அது துமாரு இன்னொரு நாள் கேட்கிறாரு, நான் திருமணம் முடிக்கணுமா அப்படிங்கிறாரு. எத்தனை வச்சிருக்கீங்க? நான் போதும், 4 மகனுக்கு 4 மனைவி போதும். ஒன்று முழுமையா இருக்கா, முழுமையா இருக்கா, கல்வி முதிர்ச்சியா இருக்கா? அப்போ இன்னொரு தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னால அதற்கு முன்னான தகுதியை வளர்த்து கொள்ளணும். ஈமான், உடல், பொருளாதாரம். ஒரு பெண் இன்னொரு பெண்ணுக்கு தன் வாழ்க்கை பங்கு கொடுக்குற அளவுக்கு அவள்கிட்ட ஈமான் இருக்கணும். ஈமான் இருக்கணும். அது ஆரம்பத்தில் நீங்க சொல்லியிருக்கணும். அதான் இவங்க 2 பேரும் சொன்னேன். இவங்க 4 பேருக்கு ஏதாவது சொன்னேன் நானு செருப்பால் அடிச்சேன்னு தோற்று ஏன் சொல்லல? ஆரம்பத்தில் நீங்க என்ன பண்ணல, சொல்லல, மனப்பக்குவத்தை கொண்டு வரல, மனம் ஏற்காது. இஸ்லாம் உள்ள போய் உட்காரணும், அப்பதான் அந்த கண் தரும். லேசான வாழ்க்கை இல்லை, இந்த வாழ்க்கையை தான் சாபா பெண்கள் வாழ்க்கை. அவருடைய தியாகத்தை பற்றி ஒருத்தரும் பேசுகிறேன். அவர்கள் அந்த தியாகத்தை செய்யணும்னு சொன்னார். இஸ்லாம் இந்த சேர்ந்து ஆண்களுக்கு எந்த விதத்திலும் குறைஞ்சதில் அவங்களுடைய தியாகம் ரொம்ப பெரிய தியாகம். ஆனா சட்டம் போடாமல் சைலண்ட் சந்தான உங்களை நீங்களே உலகால், உள்ளத்தால், ஆத்மாவால் பலப்பட்டு, செல்வத்தால், சமூகத்தால் பலப்பட்டு எதிர்கொள்ள வேண்டிய காலம் வந்துருச்சு. இஸ்லாமுக்கு எதிராக எது நடக்கணும்னு சொல்லப்பட்டதோ அதையும் நடந்து வேண்டிய காலத்துல கால் வச்சுட்டு நாங்க எப்பவும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அதை எதிர்கொள்றதுக்கு உங்களை நீங்களே தயார்.